Praise be to the wonderful name of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். I wish and greet each and every one of you that is joining here in this place and in this broadcast in the name of the Lord Jesus Christ. இந்த இடத்திலே கூடி வந்திருக்கிறவர்களையும் இணையதளத்திலே பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் வாழ்த்துதலை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். With these few words, I would like to draw your attention to the word of God. இந்த சில வார்த்தைகளோடு தேவனுடைய வசனத்துக்கு நேராக உங்கள் கவனத்தை கொண்டு செல்ல நான் விரும்புகிறேன். Let us all stand, those of you that can, to honor the reading of God's word. தேவனுடைய வார்த்தையை கனப்படுத்தும்படியாக உங்களால் முடிந்தவர்கள் யாவரும் கேட்கும்படியாக கேட்கிறேன். And as a text for our meditation this evening, I would like to read 5 different portions of scriptures, both from the Old and the New Testament. இந்த நாளில் நம்முடைய மாலை தியானத்துக்கு ஆதாரமாய் 5 விதமான வேத பகுதிகளை பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் வாசிக்க இருக்கிறோம். Let us first of all turn to Psalm number 123 and verse number 2. முதலாவது 123ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். It says, "Behold, as the eyes of the servants look unto the hand of their masters, and as the eyes of the maiden unto the hand of her mistress, so our eyes wait upon the Lord our God, until that he have mercy upon us." இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும் வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. Proverbs chapter number 28 and verse number 13. நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 13ஆம் வசனம். It says, "He that covereth his sins shall not prosper, but whoso confesseth and forsaketh them shall have mercy." நீதிமொழிகள் 28:13. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். Hosea, the book of prophet Hosea, chapter number 12 and verse number 6. ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 12வது அதிகாரம் 6ஆம் வசனம். "Therefore turn thou to thy God, keep mercy and judgment, and wait on thy God continually." 12:6. இப்போதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பி தயவும் நியாயத்தின் கை கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. Matthew chapter number 5 and verse number 7. அதன் பின்பாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 7ஆம் வசனம். Says, "Blessed are the merciful, for they shall obtain mercy." இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். Finally, 1 Peter chapter number 5 and verse number 5. இறுதியாக 1 பேதுரு 5வது அதிகாரம் 5ஆம் வசனம். "Likewise, ye younger, submit yourselves unto the elder. All of you be subject one to another, and be clothed with humility, for God resisteth the proud, and giveth grace to the humble." 1 பேதுரு 5வது அதிகாரம் 5ஆம் வசனம். அந்தப்படி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். May the Lord add his blessing to the reading of this infallible வாசிக்க கேட்ட அந்த வேத வசனங்களை கர்த்தர் தாமே நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பார். Let us bow our heads and close our eyes. நாம் நம்முடைய தலைகளை வணங்கி கண்களை மூடி ஜெபிப்போம். Gracious and loving heavenly Father, we thank you for this wonderful opportunity. கிருபையும் அன்பும் நிறைந்த பரலோகத்தின் தகப்பனே, இந்த அருமையான நல்ல வாய்ப்புக்காய் நன்றி செலுத்துகிறேன். I pray, Heavenly Father, that you will anoint my lips to speak your anointed word this evening time. இந்த மாலை வேளையிலே அபிஷேகப்பட்ட வார்த்தைகளை பேச என் நாவை நீர் அபிஷேகியும். Anoint every ears to hear your word and every heart to receive your word. கேட்கிற ஒவ்வொரு செவியும் ஏற்றுக்கொள்கிற இருதயத்தையும் நீர் அபிஷேகியும். We bind all the power of darkness in the name of the Lord Jesus Christ. எல்லா அந்தகாரத்தின் கிரியைகளை உம்முடைய நாமத்தினாலே கடிந்து கட்டி சபித்தப்புறப்படுத்துகிறேன். May the liberty of your spirit be with us. விடுதலையின் ஆவியானவர்கள் மத்தியிலே தங்கி இருக்கட்டும். Help us to look at our lives in the same way that you are looking at us this evening. இந்த மாலை வேளையிலே நீர் எங்களுடைய வாழ்க்கையை நோக்கி பார்க்கிறது போல நாங்கள் எங்களை நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும். Thank you, Lord, for giving us all the answers to all the questions that we have in your word. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையில் இருக்கிற எங்களுக்குரிய சகல கேள்விகளுக்குரிய சகல பதில்களுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you, Lord, for teaching us that which is profitable unto us and leading us in
in the way everlasting. ஆண்டவரே பிரயோஜனமாக இருக்கிறது எங்களுக்கு போதித்து நித்தியமான பாதையில நடத்துகிற நம்முடைய வேத வசனங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி We செலுத்துகிறோம். declare that all the glory, honor and praise is yours and yours alone. ஆண்டவரே சகல துதி கன மகிமை மேன்மேலாவற்றை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். For we ask all of this wonderful blessings in the precious name of the Lord Jesus எல்லா Christ. ஆசீர்வாதங்களும் லேற பெற்ற நம்முடைய நாமமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறேன். Amen. Please be seated. தயவு செய்து உட்கார். For the last few weeks we are talking series of messages on the subject believers maneuver through crisis. கடந்த சில வாரங்களாக நாம் தொடர் போதனையாய் பார்த்து வருகிற ஒரு காரியம் விசுவாசிகளாகிய நாம் நம்முடைய நெருக்கத்தை நாம் எப்படி கையாள்வது என்பது. It is very important that believers know how they navigate when things get difficult in their lives. நம்முடைய வாழ்க்கையிலே நெருக்கங்களும் கஷ்டங்களும் வரும்போது எப்படி காரியங்களை கடத்தி செல்வது என்பதை குறித்த ஒரு காரியத்தை தான் நாம் பார்த்து வருகிறோம். See, the world has its own way of offering people to navigate through crisis. சிக்கலின் மத்தியிலே நெருக்கத்தின் மத்தியிலே எப்படி கடந்து போக வேண்டும் என்று உலகம் தனக்கான ஒரு வழியை ஜனங்களுக்கு கொடுக்கிறதாய் இருக்கிறது. But the scripture says, though we the believers are in the world, we are not of the world. விசுவாசிகளாகிய நாம் உலகத்தில் இருந்தாலும் இருந்தபோதிலும் நாம் உலகத்துக்குரியவர்கள் அல்ல. So when we face difficult circumstances in our life, it's very important for us to navigate through the way that God Almighty has paved for us. விசுவாசிகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகிற நெருக்கத்தையும் அந்த பாடுகளின் கஷ்டங்களின் மத்தியிலே அந்த காரியங்களை எப்படி கடத்தி அதை நடத்தி செல்வது என்பதை குறித்த காரியத்தை வேத வசனங்களின் மூலமாய் நாம் செய்ய வேண்டியவர்களாக And by the இருக்கிறோம். grace of God we have been looking closely at an incident that happened during the life of our Lord Jesus on this earth in flesh and blood. இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே அவர் இந்த பூமியிலே வந்தபோது அவருடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். We are studying closely about the incident that happened during the time of blind Bartimaeus, in the life of blind Bartimaeus. பத்திமேயுடைய வாழ்க்கையிலே அந்த குருடனுடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவத்தை பற்றி நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். So he is a blind man and he is a beggar. அவன் ஒரு குருடன், அவன் ஒரு பிச்சைக்காரன். He was sitting on the highway side begging. அவன் சாலை ஓரங்களில் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் But கொண்டிருக்கிறான். when he heard that it was Jesus Christ that was passing by, நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கடந்து போகிறார் என்று அவன் கேள்விப்பட்ட உடனே he immediately cried out and said, Jesus, thou son of David, have mercy on me. அவன் உடனடியாக இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். See this one line prayer, it looks like a very simple prayer. இந்த ஒரு வரி ஜெபமானது பார்ப்பதற்கு ஒரு எளிமையான ஜெபம் போன்று காணப்பட்டாலும் But it is a very profound prayer. அது மிகவும் ஒரு ஆழமான ஜெபமாய் It இருக்கிறது. is not some prayer that came out of the surface of his lips. அவனுடைய உதடுகளில் இருந்து பிறந்த ஒரு வார்த்தை உள்ள ஜெபம் அல்ல அது. But this is a prayer that birthed out of the depths of his heart. அவனுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து வந்த ஒரு விண்ணப்பமாகும். It was the cry of faith that was emerging out of him like a volcano. அவனுக்குள்ளிருந்த அந்த விசுவாசமானது அவனுக்குள்ளிருந்து பொங்கி எழுந்து வெளியே வந்த எரிமலை போன்று வெளியே வந்த ஒரு ஜெபமாகும். It's not a silent prayer that the scripture says he cried out. அது ஒரு அமைதலான ஒரு ஜெபம் அல்ல. அங்க வேதவசனம் சொல்லுது அவன் கூப்பிடத் தொடங்கினான். This is a prayer that this man offered in the midst of the crisis of his life. அவனுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த நெருக்கத்தின் மத்தியிலே அவன் செய்த ஒரு ஜெபம் இதுவாகும். He said, Jesus, thou son of David, have mercy on me. இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். It is this prayer, this one line prayer even can be divided into three parts. இந்த ஒரு வரி ஜெபத்தை நாம் மூன்று பகுதிகளாக நாம் But பிரிக்கலாம். like I told you before, this is a simple prayer, but at the same time it is a very profound இதற்கு prayer. முன்பாக நான் சொன்னது போல இது ஒரு எளிமையான ஜெபமாக காணப்பட்டாலும் இது ஒரு ஆழமான ஜெபம். The last 2 weeks we talked about the first two parts of this prayer. இந்த ஜெபத்தினுடைய முதல் இரண்டு பகுதிகளை நாம் கடந்த வாரங்களிலே He பார்த்தோம். opened up his prayer by calling upon the name of Jesus. அவன் தன்னுடைய ஜெபத்தை செய்ய ஆரம்பிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி அவன் கூப்பிட்டான். And not only he knew the name and the power and the authority in the name of Jesus. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்குள் இருக்கிற அதிகாரத்தையும் வல்லமையும் அவன் அறிந்தது மாத்திரமல்ல, He also had the revelation of the person
who had that name, who has that name. அந்த நாமத்தை உடைய நபர் யார் என்பதை குறித்த வெளிப்பாடையும் பெற்றவனாய் அவன் காணப்பட்டான். So it is one thing to call upon the name of the Lord. முதலாவது ஒரு காரியம் நாம் அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவது. See, the scripture says, whosoever calleth upon the name of the Lord shall be saved. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி கூப்பிடுகிற யாவரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொன்னார். Jesus said, if you ask anything in my name, I will do it. என்னுடைய நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். So name of God is just not a name, but it is the name of the living God. ஆண்டவருடைய பெயர் அது வெறும் பெயர் அல்ல, அது ஜீவனுள்ள தேவனுடைய பெயர் அது. As we pronounce the name of Jesus in our prayer, நம்முடைய ஜெபத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாம் சொல்லும்போது it is very important for us to have the revelation and the understanding of the person that has that name. அந்த நாமத்தை உடைய நபருக்குரிய அதிகாரம் வல்லமை இன்னது என்பதை குறித்த ஒரு வெளிப்பாடும் அறிவும் பெற்றவர்களாய் நாம் சொல்லி So though this man was blind in his eyes, இந்த மனிதன் தன்னுடைய கண்களிலே குருட்டுத்தனம் உடையவனாய் இருந்தான். he was not blind in his heart, he was not blind in his understanding. அவனுடைய புரிந்துகொள்ளுதலிலோ அவனுடைய இருதயத்திலேயோ அவன் எந்த ஒரு குருட்டுத்தனமும் இல்லாதவனாய் இருந்தான். He had the revelation of the name of Jesus and the person who bore that name. அந்த நாமத்தை உடைய நபர் யார், எப்படிப்பட்டவர் என்பதை அவன் அறிந்த வெளிப்பாட்டை உடையவனாய் அவன் காணப்பட்டான். So as we call upon the name of Jesus, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாம் சொல்லி கூப்பிடுவோம். as we call upon his name with the revelation of knowing who he is, அவர் யார், அந்த நாமத்தை உடைய நபர் எப்படிப்பட்டவர் என்ற அறிந்தவர்களாய் புரிந்தவர்களாய் அவரை சொல்லி நாம் கூப்பிடும்போது we need to understand God is expecting the state of our heart. தேவன் நம்முடைய இருதயத்தின் நிலையை அவர் அறிந்து கொள்ள விருப்பமுள்ளவராய் Because the last part of the prayer of Bartimaeus says, Lord, have mercy on me. ஏனென்றால் அந்த பத்திமேயு அந்த ஜெபத்தின் இறுதியிலே எனக்கு இரங்கும் என்று சொல்லி கூப்பிடுகிறார். The first two parts of Bartimaeus' prayer, பத்திமேயுடைய ஜெபத்திலே முதல் இரண்டு பகுதிகள் it reveals the kind of understanding and the revelation that he had in his life. அவனுடைய வாழ்க்கையில அவன் கொண்டிருந்த ஒரு புரிந்துகொள்ளுதலும் வெளிப்பாடையும் பற்றி But the சொல்லப்பட்டிருக்கிறது. third and the final part of his prayer, ஆனால் அந்த ஜெபத்தினுடைய இறுதியான கடைசி பகுதியோ it reveals the state of his heart. அவனுடைய இருதயத்தின் நிலைமை இன்னது என்பதை அறிய முடிகிறது. This term, have mercy upon me, it reveals the condition of the heart of blind Bartimaeus. இரங்கும் என்று சொல்லி அவன் கூப்பிடும்போது அவனுடைய இருதயத்தின் நிலைமை எப்படி என்பதை நம்மால் அறிந்து கொள்ள My brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர when we சகோதரிகளே, call upon the name of Jesus, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி நாம் கூப்பிடும்போது he is not only hearing what we are saying with the lips of our mouth, நம்முடைய உதடுகளை கொண்டு நாம் என்ன சொல்கிறோம் என்பதை அவர் கவனிக்கிறது மாத்திரமல்ல, he is not only looking at with what kind of revelation that we are calling upon him, எப்படிப்பட்டதான வெளிப்பாடோடு கூட அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுகிறோம் என்பதும் காரியமல்ல. he is not only concerned about what kind of understanding that we have about him, இல்ல, அவரை குறித்ததான எப்படிப்பட்டதான புரிந்துகொள்ளுதலை உடையவர்களாய் இருக்கிறோம் என்பதை பற்றியும் அவர் கவலைப்படல. whenever we call upon the name of the Lord, he wants to know the condition of our heart. எப்பொழுதெல்லாம் அவருடைய நாமத்தை சொல்லி நாம் அவரை கூப்பிடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய இருதயத்தின் நிலைமை என்னது என்பதை அவர் அறிய முடியும். Because the scripture says, ஏனென்றால் வேதவசனம் சொல்லுகிறது, man has the ability only to look at the face. மனுஷனுக்கு முகத்தை பார்க்கக்கூடிய ஆற்றல் மாத்திரமே உண்டு. Man has the ability only to hear the words of our mouth. அவருடைய வாயிலே பிறக்கிற வார்த்தைகளை கேட்கக்கூடிய ஆற்றல் மாத்திரமே உண்டு. But the scriptures, they reveal the state and the condition of our heart is what God is expecting of us. ஆனால் தேவனோ நம்முடைய இருதயத்தின் நிலைமை இன்னது என்பதை அவர் அறிய விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். Praise the name of the living God. Whenever we call upon the name of Jesus, எப்பொழுதெல்லாம் நாம் ஆண்டவருடைய பெயரை சொல்லி கூப்பிடுகிறோம், it doesn't matter how deep understanding and the revelation that we have about him, அந்த நாமத்தை குறித்தோ அவரை குறித்தோ எவ்வளவு புரிந்து கொள்ளுதலும் வெளிப்பாடும் உடையவர்களாய் இருந்தார். God wants to know the condition of our heart. தேவன் நம்முடைய இருதயத்தின் நிலைமை எப்படி என்பதை அவர் அறிய விருப்பமுள்ளவராய் What do I mean when I say the condition of our இருக்கிறார். heart? அந்த இருதயத்தின்
இருதயத்தின் நிலைமை என்று சொல்லும்போது அர்த்தப்படுத்துவது என்ன? Whenever I say heart, or this Bible says heart, it is not the fleshy heart that pumps the blood. வேதம் இருதயம் என்று சொல்வதற்கும் நான் சொல்வதற்கும் எப்பொழுதும் அர்த்தப்படுகிற ஒரு காரியம் நமக்கு இருதயத்தை இரத்தத்தை வெளித்தள்ளுகிற அந்த it is talking about our spiritual being. நம்முடைய ஆவிக்குரிய காரியத்தை சம்பந்தப்படுத்துகிறது. It is talking about the real us. உண்மையான நம்மை பற்றி அது சொல்லுகிறதா இருக்கிறது. Because the real us is not a flesh, the real us is not a soul, the real us is a spirit. நம்முடைய உண்மையான நாம் நம்முடைய ஆத்மாவும் அல்ல ஆவியும் அல்ல, அது மாம்சமும் அல்ல ஆவியும் அல்ல, மாம்சமும் அல்ல ஆத்மாவும் அல்ல ஆவியாய் இருக்கிறது. Because God created us as spiritual beings. ஏனென்றால் தேவன் நம்மை ஆவி உள்ளவர்களாய் அவர் சிருஷ்டித்திருக்கிறார். Only the spirit controls our life. ஏனென்றால் ஆவி மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்துகிறதா. The book of Proverbs we read, guard your heart with all diligence because out of it are the issues of life. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அப்பொழுது அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். Because it is the heart that is the central tower that controls our life. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்தக்கூடிய மத்திய ஒரு கட்டுப்பாட்டு நிலையமே அது இருதயம். So whenever we near the presence of God, எப்பொழுதெல்லாம் தேவனுடைய சமூகத்துக்கு நாம் நெருங்கி வருகிறோமோ, He is concerned about with what kind of heart we are coming in. எப்படிப்பட்டதான அந்த இருதய மனநிலையோடு கூட நாம் அவரிடத்திலே வருகிறோம். Yes, we can have the revelation and the understanding of who God is. தேவன் யார் என்கிற புரிந்துகொள்ளுதல் வெளிப்பாடோடு கூட நாம் வருகிறோம். Yes, we can even have the revelation of the name of Jesus. அது மாத்திரமல்ல, அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்த வெளிப்பாடு நமக்கு உண்டு. We can even loudly call upon the name of Jesus like blind Bartimaeus. அந்த பத்திமையை போல சத்தமாய் அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடவும் நம்மால் முடியும். But the state of our heart is very important for God to see. ஆனா ஆண்டவர் பார்க்கிற வண்ணமாய் நம்முடைய இருதயத்தின் நிலைமை இன்னதென்று நாம் அறிய வேண்டும். Whether we are coming to Him with a prideful heart or a humble heart. நாம் அவரிடத்திலே வரும்போது ஒரு பெருமையுள்ள இருதயத்தோடு வருகிறோமா இல்லை தாழ்மையுள்ள இருதயத்தோடு வருகிறோமா? Because the scriptures that we read very clearly declares, நாம் வாசித்த வேதவசனம் மிகவும் தெளிவாக சொல்கிறது, God resisted the proud but He gives grace to the humble. பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். A lot of times when believers go through crisis, அநேக நேரங்களிலே விசுவாசிகள் தங்களுக்குரிய நெருக்கத்திலே கடந்து போகும்போது the devil uses that time as an opportunity to pull them away from the love of God. பிசாசானவன் அவர்களுடைய இருதயத்தில் இருக்கிற தேவனுடைய அன்பை அவர்களிலிருந்து எடுத்து போட வகை தேடுவான். When people face crisis and difficulties and challenges in their lives, தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் சவால்களையும் நெருக்கங்களையும் கஷ்டங்களையும் சந்திக்கும்போது the devil rips them off of the humility that God has given them. ஆண்டவர் அவர்களுக்கு என்று கொடுத்திருக்கிற அந்த தாழ்மையை அவர்களிடத்திலிருந்து உருவி The devil rips them off from the humble spirit that God has given தேவன் them. அவர்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த தாழ்மையுள்ள ஆவி அவர்களிடத்திலிருந்து எடுத்து போட The devil rips them off from all the fruit of the spirit like meekness, joy, peace, gentleness and kindness. ஆவிக்குரிய கனியான அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம், இச்சையடக்கம் போன்ற அப்படிப்பட்ட எல்லா தன்மைகளையும் அவரிடத்திலிருந்து எடுத்து போட வகைப்பார். But a true believer உண்மையுள்ள must விசுவாசி never lose his balance when he goes through crisis. தன்னுடைய நெருக்கத்திலே கடந்து போகும்போது எந்த ஒரு நிதானத்தையும் அவன் இழந்து போகாமல், Because we are talking about the navigation of a believer, not a non-believer. இங்கே நம்முடைய விசுவாசியினுடைய தன்மையை பற்றி தான் நம்ம சொல்றோம் ஒழிய அவிசுவாசியை பற்றி. Because this is a believer who is going through the crisis. விசுவாசி தான் நெருக்கத்துக்குள்ளே கடந்து போய் கொண்டிருக்கிறார். It is the navigation of a person who has committed his life to the Lord completely. முழுவதுமாய் தன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுத்த ஒரு விசுவாசி நெருக்கத்தின் மத்தியிலே கடந்து போகும்போது அதை எப்படி கையாள்வது என்பதுதான். But a lot of times people get carried away, even believers. அநேக நேரங்களிலே விசுவாசிகள் கூட அதை எப்படி விட்டு விடுகிறார்கள். When they face crisis and problems, they forget who they are in Christ. அவர்களுக்கு பிரச்சனையும் நெருக்கமும் கஷ்டம் வரும்போது கிறிஸ்துவுக்குள்ளே தாங்கள் யார் என்கிற நிலைமையை மறந்து விடுகிறார்கள். One group of people, they concentrate on why this happened, why this happened. கூட்டத்தார் என்ன பண்றாங்க, இது ஏன் எனக்கு வந்து ஏன் வந்து அதே ஏன்ங்கற கேள்வி. They say why me Lord. ஏன் ஆண்டவரே எனக்கு என்கிற கேள்வி. Some people say why only me. அடுத்து இன்னொருக்காங்க எனக்கு மாத்திரம் ஏன் இது. Why that's the question they ask. ஏன் என்கிற கேள்விதான் அவர்கள் மத்தியிலே. Let me tell you, there is nothing wrong in asking the question why. அப்படியாக ஏன் என்கிற கேள்வியை கேட்பதிலே எந்த தவறும் கிடையாது. For a lot of years I have been thinking to myself, asking God why is very dangerous. That's not right to ask him. தேவனிடத்தில் ஏன் என்று கேட்பது
கேட்பதே ஒரு தவறா பயமா நான் அதை கேட்டுக்கொண்டே Because I இருந்தேன். have heard many people saying, you should not ask God question why. ஏனென்றா அநேகர் சொல்வாங்க ஆண்டவரை குறித்து ஏன் கேள்வி கேட்க You கூடாது. just have to shut your mouth. அதனால வாயை மூடிட்டு இருக்கணும். You have to shut your mouth and tolerate everything. என்ன வாயை மூடிட்டு எல்லாத்தையும் நீ சகிச்சிட்டு போகணும். Absolutely right to ask the question why. ஆண்டவரிடத்திலே ஏன் என்று கேட்பது ஒரு தவறு அல்ல. You know our perfect example, the Lord Jesus Christ. நம்முடைய பரிபூரண மாதிரியான ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. When he was hanging on the cross of Calvary, அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருந்தபோது even he himself asked a question. அவரே அந்த கேள்வியை கேட்கிறவராய் இருந்தார். Eli, Eli, lama sabachthani. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? Father, why did you forsake me? ஏன் என்னை கைவிட்டீர்? Praise the name of the living God. Jesus even asked a question when he was facing a crisis in his life in the flesh. இந்த மாம்சத்திலே அவர் இந்த பூமிக்கு வந்தபோது அவர் சந்தித்த அந்த நெருக்கத்திலே அவரே ஏன் என்று கேள்வியை கேட்டார். In his pain and agony he busted out the question why to his heavenly Father. அந்த வலி வேதனை வியாகுலம் அப்படிப்பட்டதான ஏன் என்கிற கேள்வியை அவரை கேட்க வைத்தது. In some ways asking the question why is very important. ஏன் என்ற கேள்வி கேட்பது மிகவும் முக்கியமான ஒன்று. Believers must ask the question, Lord, why, when they go through a crisis. விசுவாசிகள் வந்து தங்களை தாங்களே பார்த்து கேட்க ஏன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை கேட்டுக்கொள்ள வேண்டியது. Only then they will be able to correct it. அப்பொழுது மாத்திரமே அவர்கள் தங்களை திருத்திக் கொள்ள முடியும். Because only when we ask the question why, ஏன் என்ற அந்த கேள்வி நீங்க கேட்கும்போது மாத்திரம் God will reveal to us the root of our problem. நம்முடைய பிரச்சனைக்குரிய வேர் என்னது என்பதை ஆண்டவர் நமக்கு Because காட்டுவார். many times it is our problem that we land up in crisis. அநேக நேரங்களிலே நம்முடைய பிரச்சனைகளாலே நாமே போய் நெருக்கத்துக்குள்ள நம்மளால because of us நம்மாலே நம்முடைய we enter into crisis. நாம் நெருக்கத்திலே மாட்டிக்கொள்கிறோம். That is why it is very important to ask the Lord, why did you permit this? அதனால ஆண்டவரே நாம் குறித்து ஏன் இதை அனுமதித்தீர் என்று Then only he can reveal the root problem in our life. அப்பொழுது மாத்திரமே அவர் அதற்கான காரண காரியத்தை நமக்கு Unless we ask the question why and receive the answer, we won't be able to set things right in our lives. ஆண்டவரிடத்திலே ஏன் என்ற கேள்வியை நாம் கேட்காமல் ஆண்டவரும் நமக்கு அந்த காரியங்களை வெளிப்படுத்தாமல் நம்மால நம்முடைய காரியங்களை திருத்திக் கொள்ள முடியாது. But there are some people that have another question. Instead of asking why, they will ask God, how can this happen to me? That is very wrong. இன்னொரு வகை கூட்டத்தார் இருக்காங்க. ஏன் என்று கேட்கிற கேள்விக்கு மாறா இது எப்படி என்று சொல்லி கேட்பாங்க. Lord, how can this happen to me? இது எனக்கு எப்படி நடந்தது? It reveals pride in them. It reveals pride in them. அவர்களுடைய பெருமை அது Who வெளிப்படுத்துகிறது. are we to ask God, how can this happen? யாரை போய் ஆண்டவரிடத்தில் கேட்க முடியும் இது எப்படி எனக்கு நடந்தது என்று? How can we ask, how can you do this to me, Lord? இது எப்படி ஆண்டவரே எனக்கு ஆகும் இது எப்படி எனக்கு நேர்ந்தது? How can we ask, how can you permit this to me? எனக்கு ஏன் இதை நீங்க அனுமதித்தீங்க? We can ask why, but we cannot ask, how can you do this, Lord, to ஆண்டவரே me? நாம் ஏன் என்று கேள்வி கேட்கலாம் ஆனால் இது எப்படி என்று கேள்வி கேட்பது தவறு. So asking why is not a problem. எனவே ஏன் என்பது ஒரு பிரச்சனை அல்ல. It is very important to ask this why question. அந்த ஏன் என்கிற கேள்வி கேட்பது மிகவும் முக்கியமானது. Because if we don't ask this question why, perhaps we will never come out of the crisis. அப்படியே ஏன் என்று கேள்வி கேட்காம இருந்தோம்னா நம்ம பட்டிருக்கிற அந்த நெருக்கத்தை மாட்டி இருக்கிறதுல இருந்து வெளியே வரதே சாத்தியப்படாது. The other day I heard about the ungodly people that were traveling in the ship with Jonah. நாம ஒரு நாள் கேள்விப்பட்ட யோனாவோடு தேவனற்ற ஜனங்கள் தேவனை அறியாத ஜனங்கள் பிரயாணப்பட்டு போனார்கள். I hope you all remember the story about the life of Jonah. யோனாவுடைய வாழ்க்கை சரிதை குறித்து நீங்கள் யாவரும் நன்கு The அறிந்திருப்பீர்கள். prophet of God, when he was instructed to go to Nineveh, he went the other way to Tarshish. நினிவேக்கு போறதுக்கு பதிலாக அவன் தர்ஷீசுக்கு கப்பல் ஏறி போனான். And the scripture says the Lord sent a great wind. அங்கே ஆண்டவர் ஒரு பெரிய காற்றை அனுப்பினார். And in that wind, the ship in which he was sailing along with others who serve other gods, மற்ற தேவர்களை ஆராதித்து தொழுது கொண்டு வந்த மற்ற ஜனங்களோடு பிரயாணப்பட்டு கொண்டிருந்த they were trying to find who is the cause for this problem. இந்த பிரச்சனைக்கு யார் காரணம்னு சொல்லி அவங்க எல்லாம் கண்டுபிடிக்க If you have your Bibles, let us go to the book of Jonah, chapter number 1. யோனா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1வது அதிகாரம். See, this really should make believers to understand how important it is to ask the question why when we are in the midst of the crisis. நாம் அந்த நெருக்கத்தின் மத்தியிலே மாட்டிக்கொண்டிருக்கும்போது ஏன் என்கிற கேள்வி அது மிகவும் முக்கியமானது என்பதற்கு இது ஒரு அந்த காரணம். Jonah chapter number 1 and verse number 5 says, யோனா தீர்க்கதரிசி புத்தகம் 1வது அதிகாரம் 5ஆம் வசனம். now this is
the sail where Jonah and all the other men that were serving other gods were there in the same ship. அந்த கப்பல்ல யோனாவோடு கூட ஆண்டவரை அறியாத மற்ற ஜனங்களும் சேர்ந்து பிரயாணப்பட்டு போய் When the Lord sent the great wind, the scripture says in verse number 5, ஐந்தாவது வசனத்துல பெரிய காற்று, 4வது வசனம், பெரிய காற்றை அனுப்பின பொழுது ஐந்தாவது வசனம் இப்படி சொல்லுது, then the mariners were afraid and cried every man unto his god and cast forth the wares that were in the ship into the sea to lighten it of them, but Jonah was gone down into the sides of the ship and he lay and was fast asleep. அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எறிந்து விட்டார்கள். யோனாவோ என்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினார். Because these people were facing a great crisis in their sail. அவர்களுடைய பிரயாணத்தை, கப்பல் பிரயாணத்தில் அவர்கள் ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டாங்க. And this happened because of the disobedience of the prophet who was sleeping in the midst of the crisis. அந்த நெருக்கத்தின் மத்தியிலே தூங்கிக் கொண்டிருக்கிற தீர்க்கதரிசியினாலே உண்டான ஒரு காரியம் இது. The prophet was not concerned about what was happening. என்ன நடக்குதுங்கறத எந்த ஒரு கரிசனையும் இல்லாம தீர்க்கதரிசி தூங்கிக் கொண்டிருந்தார். But the other heathen people, they are very concerned about what was happening to them. தேவனை அறியாத மற்ற ஜனங்கள் எல்லாம் இது எதனால நடந்தது என்று சொல்லி அவர்கள் பயந்து கொண்டார்கள். That is why the scripture says every other man they were crying to their God. அதனால தான் அவனவன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து கொண்டிருந்தான். But the prophet who was serving the true and the living God, he was in deep sleep. உண்மையும் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற அவருடைய தீர்க்கதரிசியோ அவன் நித்திரை பண்ணிக் கொண்டிருக்கிறான். Verse number 6 says, 6வது வசனம் சொல்கிறது, so the shipmaster came to him and said unto him, what meanest thou, O sleeper? Arise, call upon thy God, if so be that God will think upon us that we perish not. அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள், நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருளுவார் என்றார். You see, even the captain, he has some faith, who is serving a different God. வித்தியாசப்பட்ட ஆண்டவரை அறியாதவன் கூட அந்த மாலுமி, அந்த கப்பல் மாலுமி, அவன் வந்து சொல்றான், நீ வேண்டிக்கப்பா. Look at everyone, they are calling upon their God. அவங்க தேவனை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. How come you can have a deep sleep at this time of crisis? இந்த நேரத்துல இந்த நெருக்கத்தின் மத்தியில உனக்கு எப்படி ஒரு ஆழ்ந்த நித்திரை வருகிறது? See, even the captain said this because he has lost even all hope of controlling the ship. அந்த கப்பலை கட்டுப்படுத்துவதில் இருக்கிற எல்லா நம்பிக்கையும் அற்று போன அந்த கப்பல் தலைவன் வந்து கேட்கிறான். That is why he called upon the prophet and awoke the prophet and said, why don't you call upon God that we don't perish? தூங்கிக் கொண்டிருந்த தீர்க்கதரிசியை எழுப்பி, உன் தேவனை நீ வேண்டிக்கொள், நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருளுவார். And look at verse number 7, that is very important. 7வது வசனத்தை பாருங்க, அது மிகவும் முக்கியம். And they said everyone to his fellow, come and let us cast lots that we may know for whose cause this evil is upon us. So they cast lots and the lot fell upon Jonah. அவர்கள் யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நாம் அறியும்படிக்கு சீட்டு போடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக்கொண்டு சீட்டு போட்டார்கள். யோனாவின் பெயருக்கு சீட்டு விழுந்தது. See, the unbelievers that were in that ship, அந்த இடத்துல அவிசுவாசிகள் அந்த கப்பல்ல or இருந்தாங்க. in other words, the believers that were not serving the true and the living God, உண்மையும் ஜீவனுமான தேவனை ஆராதிக்காத ஜனங்களும், the heathen worshippers in that ship, பிரஜாதியான தெய்வங்களை when வணங்குகிறவர்கள், they were going through crisis, அவர்கள் அந்த நெருக்கத்துக்குள்ளே கடந்து போய் they were trying to find why this thing is happening to us. இது நடந்தது என்று சொல்லி கண்டுபிடிக்க அவர்கள் பிரயாசப்படுகிறார்கள். See, if an unbeliever can do this, ஒரு அவிசுவாசியே இதை செய்வாரா? if someone who is not worshipping the true and the living God can do this, ஜீவனுள்ள தேவனை அறியாதவன் அதை செய்வானா? how much more the ones that are serving the true and the living God must know the root of the problem for the reason of their crisis in their life. நித்திய ஜீவனை உள்ள தேவனை ஆராதிக்கிற ஒருவன் அவன் தன்னைத்தானே ஆராய்ந்து பார்க்க எவ்வளவு அதிக முக்கியமான. So it is very important for us to know the answer to the question why the crisis that I am going through. நான் கடந்து போகிற இந்த நெருக்கம், இந்த சிக்கல் எதனால், ஏன் என்கிற கேள்வியை ஆண்டவரிடத்தில் கேட்பது என்பது மிகவும் முக்கியமானது. Praise the name of the living God. It's one thing to call upon God. ஒரு காரியம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவது. It's one thing to have the revelation and the understanding and the faith on who God is. அந்த தேவன் யார், எப்படிப்பட்டவர் என்கிற வெளிப்பாடு புரிந்து கொள்வதோடு அவரை கூப்பிடுவது. But it is another thing, God is expecting the right state of condition of our heart. இரண்டாவது
இல்லை. நாம் என்ன நிலையில இருந்து என்ன எப்படிப்பட்டதான இருதயத்தின் நிலையில இருந்து அவரை நோக்கி கூப்பிடுகிறோம் என்கிற ஒரு See, our heart cannot have a right kind of condition unless we find the answer to the question why. ஏன் என்கிற கேள்விக்கு சரியான பதில் கிடைக்காமல் நம்முடைய இருதயம் சரியான ஒரு நிலையில் இருக்காது. And this blind Bartimaeus, இந்த குருடன் பர்த்திமேயு, as he called upon the name of the Lord, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தை சொல்லி அவன் கூப்பிட்டவர், as he called him with the revelation and the understanding of who he is, அவர் யார் என்கிற வெளிப்பாடோடு புரிந்து கொள்ளுதலோடு அவன் அவரை நோக்கி கூப்பிட்ட, as he called him knowing his power and the authority, அந்த நாமத்துக்குரிய வல்லமையையும் அதிகாரத்தையும் அறிந்தவனாய் அவன் அவரை knowing that he is the only anointed one, அவர் ஒருவரே அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்கிற வெளிப்பாடோடு அவரை நோக்கி அவன் he கூப்பிட்டான். immediately said, Lord, have mercy on me. ஆண்டவரே இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினார். He had the understanding that if I would have the mercy of God, நான் ஆண்டவருடைய இரக்கம் எனக்கு வேணும் என்கிறத குறித்த ஒரு வெளிப்பாடு, அவரை குறித்த வெளிப்பாடோடு Bartimaeus knew if I would have the mercy of God, தேவனுடைய இரக்கம் எனக்கு கிடைக்குமானால் he would answer my prayer. அவர் என்னுடைய ஜெபத்துக்கு நிச்சயம் பதில் கொடுப்பார். If I have the mercy of God, எனக்கு தேவனுடைய கிருபையை இரக்கம் உண்டாகும். God can bring me out of the prison of this blindness. இந்த குருட்டுத்தனமாகிய இந்த சிறையிலிருந்து என்னை வெளியே தேவன் If I could have the mercy of God, எனக்கு தேவனுடைய இரக்கம் உண்டாகுமானால் all my mourning can turn into dancing. எல்லா துக்கத்தையும் அவர் ஆடல் பாடலாய் If I would have the mercy of God, எனக்கு தேவனுடைய இரக்கம் உண்டாகுமானால் the darkness of the night would break into day and light. அந்த இருளின் அந்தகாரம் முழுவதும் நீங்கி பகலை போன்ற வெளிச்சம் எனக்கு உண்டாகும். And that's why he said, Lord, have mercy on me. அதனால தான் அவன் சொல்றான், இயேசுவே, What is the mercy of God? தேவனுடைய இரக்கம் என்பது There is a wonderful song in English that says, mercy rewrote my life. தேவனுடைய இரக்கம் என்னுடைய வாழ்க்கை மீண்டுமாக்கு. And how true that sentence is. அந்த வரி எவ்வளவு அதிக முக்கியமானது. When this man said, Lord, have mercy on me, இந்த மனுஷன் ஆண்டவரே எனக்கு இரங்கும் என்று சொல்லி கூப்பிட்டான். that term mercy, அந்த இரக்கம் என்பது இரங்கும் என்பது that gratitude, that grace, that kindness from God called mercy, தேவனிடத்தில் இருக்கிற அந்த இரக்கம், அந்த கிருபை, அந்த தயவானது, இந்த இரக்கம் என்கிற அந்த it வார்த்தை really rewrote the life of this man. அது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே மீண்டுமாய் காணப்படுது. That mercy turned his mourning into dancing. அவருடைய வாழ்க்கையிலே இருக்கிற துக்கத்தை எல்லாத்தையும் அது ஆடல் பாடலாய் That mercy turned the endurance darkness of his night and turned it into the brightness of the day and light. அந்தகாரத்தின் இருளை எல்லாம் நீக்கி பகலின் வெளிச்சத்தை போல அது மாற்றும். Praise the name of the living God. Have mercy on me. எனக்கு இரங்கும் என்று கூப்பிடுது. Why did he say that? ஏன் தேவன் See, that term, have mercy on me, it reveals the condition of his heart. எனக்கு இரங்கும் என்று சொல்லி அவன் கூப்பிட செய்தது அவனுடைய இருதயத்தின் நிலைமையை அது காட்டுகிறது. What kind of condition does it reveal? அது எப்படிப்பட்டதான ஒரு நிலைமை அது அங்க வெளிப்படுத்துகிறது? It reveals the humility, the humble heart that blind Bartimaeus had. அந்த பர்த்திமேயு குருடன் தனக்குள்ளே கொண்டிருந்த தாழ்மையுள்ள இருதயத்தை அது காட்டுகிறது. He was not proud by knowing what that name of Jesus can do in his life. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்த வெளிப்பாடை குறித்து அவன் எந்த விதத்திலும் பெருமை கொண்டவனாக He is not prideful about having the knowledge and the understanding that Christ Jesus is the anointed one. கிறிஸ்து இயேசுவே அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவர் என்கிற அந்த அறிவும் புரிந்து கொள்ளுதலும் தனக்கு இருக்கிறது என்கிற பெருமை அவனிடத்தில் இல்லை. Though a blind man, a beggar, having a great revelation and understanding, he still, when he called upon the name of the Lord, the condition of his heart was that he was humble அவன் before God. பிச்சைக்காரனாய் குருடனாய் இருந்த போதும் அவனுக்கு ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தை குறித்தும் அவருடைய அபிஷேகத்தை குறித்த வெளிப்பாடு உண்டாயிருந்த போதும் God gives a humble heart to his people. அவனுடைய இருதயம் God gives a humble heart to his people. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு தாழ்மையுள்ள இருதயத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். See, humility is not feeling inferior. தாழ்மையுள்ள இருதயம், தாழ்மை என்பது தன்னை தாங்களே தாழ்த்தி கொள்ளுகிற ஒரு காரியம். See, when you talk about humility, there is a fake humility, there is a genuine humility. தாழ்மையை பற்றி நாம் சொல்லும்போது போலியாக தங்களை தாழ்மைப்படுத்திக் கொள்கிறவர்கள் இருக்கிறார்கள், மெய்யான தாழ்மைக்குள்ளே. The humility that the scripture is talking about is not a fake humility. இங்கே வேதவசனம் சொல்கிற தாழ்மை வந்து போலியான ஒரு தாழ்மை அல்ல. The humility that the scripture is talking about is a genuine humility. இந்த வேதம் சொல்லுகிற தாழ்மையானது உண்மையான ஒரு தாழ்மையாகும். And only the genuine humility that the scripture reveals, it can attract the mercy of God into our life. இந்த உண்மையான தாழ்மை இருக்கிற
இடத்திலிருந்து தான் தேவனுடைய இரக்கத்தை அது பெற்றுக்கொள்ள முடியும். Lot of people have lot of understanding about humility. அந்த தாழ்மையை குறித்து அநேகருக்கு அநேக விதமான புரிந்துகொள்ளுதல் உண்டாயிருக்கிறது. Some people think if they can do some outward things, they think that is humility. சிலர் தங்களுக்கு வெளிப்படையாக சில காரியங்களை செய்கிறதுனாலே தங்களுடைய தாழ்மை அவர்கள் இருக்கிறதாக அவர்கள் நினைத்துக் I have கொள்கிறார்கள். heard of certain people, they think if they don't wear certain things, they say it is a sign of humility. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஒரு சில தாங்கள் சில காரியங்களை அணிந்து கொள்ளாததினாலே தாங்கள் தாழ்மையுள்ளவர்களாக அவர்கள் கருதி கொள்கிறார்கள். If they don't wear any footwear, they think it is humility. செருப்பு கால்ல போடாட்டா தங்களை தாழ்மையுள்ளவர்களாக நினைத்துக் கொள்கிறவர்கள் உண்டு. Sometimes people think if they don't use technology, it is a sign of humility. அவங்க இந்த நாட்களில் இருக்கிற இந்த தத்துவங்களை எல்லாத்தையும் டெக்னாலஜியை உபயோகப்படுத்தாம இருந்தா அது ஒரு தாழ்மையா நினைத்துக் People have lot of understanding about humility. இப்படி தாழ்மை குறித்து பலவிதமான கருத்துக்களுடைய ஜனங்கள் உண்டு. But we need to understand humility is something that begins from the heart. ஆனா ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், இந்த தாழ்மைங்கிறது நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஒன்று. It can be revealed outside in many different ways, but it must begin from the heart. அது வெளிப்புறத்திலே வெளிப்படும் போது பல விதங்களிலே வெளிப்பட்டாலும் அதனுடைய ஆரம்பம் இருதயமாய் இருக்கிறது. Some people think if they keep quiet and never speak one word, it is humility. சிலர் இருக்காங்க அதிகமா பேசாம ஒரு சில வார்த்தைகள் பேசினா அது ஒரு தாழ்மை. Some people think if they fold their hands all the time, that is humility. சிலர் இருக்காங்க எப்போதும் கையை கட்டிட்டு இப்படி இருந்தா அது ஒரு தாழ்மை என்று. What is the use in folding the hands and still having pride in the heart? இருதயத்துல பெருமையை வச்சிட்டு கையை மட்டும் கட்டினதுனால என்ன பிரயோஜனம்? See, before they fold the hands, in the heart there must be humility. அந்த கையை கட்டறதுக்கு முன்னாடி இருதயத்துல தாழ்மை உண்டாக This வேண்டும். folding of hands must begin from the heart. இந்த கையை கட்டறது இந்த இருதயத்துல இருந்து புறப்பட்டு வரணும். Quietness of our mouth, it must begin from the heart. நம்முடைய வாயை அமைதலா வைத்திருப்பதும் இருதயத்திலிருந்து வரப்பட வேண்டும். Some people, they will treat people outwardly with so much respect, but inwardly they will curse them. வெளிப்புறமா மற்றவர்களை ரொம்ப மரியாதைக்குறையா நடத்துற மாதிரி நடத்துவாங்க, உள்ளேயோ போட்டு இல்லாததெல்லாம் சொல்லுவாங்க. Especially during the days of my schooling and during the days I went to college. நான் என்னுடைய பள்ளி பருவத்திலும் சரி கல்லூரி பருவத்திலும் சரி, Some of the students that will be so nice and kind and earn the good favor of the teachers and the professors. பாட சொல்லி கொடுக்கிற ப்ரொஃபசர்கிட்ட இருந்தோ டீச்சர்கிட்ட இருந்தோ நல்ல ஒரு அன்பையோ பராமரிப்பையோ பெற்றுக்கொள்கிறதுக்காக அநேக the teacher and the professor will think, oh, this is the best student. அவங்க நினைப்பாங்க இருக்கிறதுலே இவதான் சிறந்த மாணவன். Very respectable attitude. ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு பையன் அவன். But only the other fellow classmates will know after the teacher goes what kind of words he is talking about the teacher. ஆனா அந்த டீச்சர் வெளியே போற பின்பு அவர்களை குறித்து அவர் பேசுகிற காரியம் அவரோடு படிக்கிற மற்ற நண்பர்களுக்கு Okay, leave the schools and colleges. இப்ப பள்ளிக்கூடத்தையும் காலேஜும் விட்டுடுங்க. Even in the circle of faith, விசுவாச வட்டத்திலும் கூட there are some people, they will act so humble outwardly, வெளிப்புறமா ரொம்ப பக்தியா தாழ்மையா இருக்கிறதா செய்யணும். but in their heart they will have so much grudge and pride and curse. பெருமையினாலோ முறுமுறுப்பினாலோ மற்றவர்களை சபிக்கிற சாபத்திலோ. But what is the humility that the word of God reveals? தேவனுடைய வார்த்தை வெளிப்படுத்துகிற தாழ்மை எது? See, when blind Bartimaeus said, Lord, have mercy on me, அங்கே குருடன் பர்த்திமே எனக்கு இரங்கும் என்று அவன் கூப்பிட்டான். it was not just coming out of his lips, it was coming from the depths of his heart. அவனுடைய வாயின் உதடுகளில் இருந்தது வெளிப்பட்டதில்லை, அவனுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து வெளிவந்த ஒரு Yes, he is a blind man. Yes, he is a beggar. அவன் குருடன் தான், அவன் பிச்சைக்காரன் தான். But he had the revelation of the name of Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த நாமத்தை குறித்த வெளிப்பாடு அவனுக்கு உண்டாயிருந்தது. He had the understanding of him being the anointed one. அவர் ஒருவரே அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்கிற வெளிப்பாடும் அவனுக்கு இருந்தது. But yet, as he was drawing the attention of God, he was humbling himself. தேவனுடைய இரக்கத்தை தன்னிடத்தில் அவன் பெற்றுக்கொள்வதற்கு அவன் தன்னுடைய இருதயத்திலே தாழ்ந்தவனாய் அவன் God is expecting genuine humility that should emerge from our heart. எனவே அந்த உண்மையான தாழ்மையானது நம்முடைய இருதயத்திலிருந்து அது புறப்பட்டு வர தேவன் விரும்புகிறார். And there are some other people, they have a wrong understanding about humility. They would think humility means feeling inferior to everybody else around them. இன்னொரு வகை ஜனங்க இருக்கிறாங்க, அந்த தாழ்மை என்பது அவர்கள் புரிந்து கொண்ட கருத்து என்னன்னா தங்களை தாங்களே அவர்கள் தாழ்மையாக மற்றவர்களுக்கு
முன்பாய் நினைத்துக் கொள்வது. These people, they have some problem about they think everybody else is great, they are good for nothing. அவங்க என்ன நினைக்கிறது, தங்களை தவிர மத்தவங்க எல்லாரும் எல்லாத்துலயும் சிறந்தவங்க, நான் எதுக்குமே லாயக்கில்லாத, ஒண்ணுக்கு உதவாதவன் என்று சொல்றாங்க. Everybody else knows everything, I know nothing. எல்லாருக்கும் எல்லாம் தெரியுது, எனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. Everybody else is doing good, I am doing very poor. எல்லாரும் எல்லாம் செய்றாங்க, நான் செய்யறதுல ஒண்ணுமே இல்ல, எனக்கு ஒண்ணும் தெரியல. This is kind of an inferior complex. It is not the right kind of humility. இது ஒரு தாழ்வு மனப்பான்மை அவர்களுக்குள்ளே உண்டாகிற ஒன்று. This inferior complexity is from the devil, it's not from God. இந்த தாழ்வு மனப்பான்மை தேவனிடத்திலிருந்து வந்ததில்லை, அது பிசாசனிடத்திலிருந்து வந்தது. But humility is something that emerges out of our heart. ஆனால் தாழ்மை என்பதோ தேவனிடத்திலிருந்து நமக்குள்ளே உருவாகி வெளியே வருகிறது. Irrespective of our status. நம்முடைய அந்த ஸ்தானம், அந்த நிலைகளை குறித்த அந்த காரியம். Irrespective of our walk with the Lord. No matter how much good we are walking with the Lord. தேவனோடு கூட எவ்வளவு அதிகமாக நாம் நடைபோட்டாலும் சரி. Irrespective of our spiritual status or the social status. இல்ல நம்முடைய ஆவிக்குரிய சமூக சமுதாய அந்தஸ்து எந்த நிலையில் இருந்தாலும் சரி. We have a humble heart. நமக்கு ஒரு தாழ்மையுள்ள இருதயம் காணப்பட வேண்டும். Biblical humility is something that begins from the heart. வேதம் சொல்லுகிற தாழ்மை இருதயத்திலிருந்து புறப்பட்டு வர வேண்டும். Praise the name of the living God. That was the kind of humility that blind Bartimaeus had. அப்படிப்பட்டதான தாழ்மையை இந்த குருடன் பத்திமேயு தன்னுடைய வாழ்க்கையில கொண்டிருந்தார். Only because of that humility he could say, Lord, have mercy on me. அப்படிப்பட்ட தாழ்மையுள்ள இருதயத்தோடு தான் ஆண்டவரை பார்த்து சொன்னா, எனக்கு இரங்கும் ஆண்டவரே. No matter how much we cry for God's mercy, தேவனுடைய இரக்கத்துக்காக நாம் எவ்வளவு அதிகமாக கூப்பிட்டாலும் God wants to see the heart that calls for mercy. கூப்பிடுகிறவருடைய இருதயம் எப்படிப்பட்டது என்கிற தேவன் காண்கிறவராய் இருக்கிறார். Without the genuine humility that emerges from our heart, all our crying is going to be a total waste. நம்முடைய இருதயத்தில் இருக்கிற அந்த தாழ்மையானது உண்மையான ஒரு தாழ்மையா இல்லாமல் ஆண்டவரை நோக்கி எவ்வளவாய் நாம் கூப்பிட்டாலும் தேவனுடைய இரக்கத்தை பெறுவது என்பது சாத்தியமில்லை. We can cry for the mercy of God umpteen number of times. நாம் அநேக முறை தேவனுடைய இரக்கத்துக்காக அவரை நோக்கி கூப்பிட்டாலும் we can cry for God's mercy for weeks and months and years. வாரங்களாக, மாதங்களாக, வருஷங்களாக ஆண்டவரே இரங்கும் இரங்கும் என்று சொல்லி But கூப்பிட்டாலும் unless our heart is right before God, நம்முடைய இருதயம் ஆண்டவருக்கு முன்பாய் சரியாய் unless இல்லாமல் we cry for mercy with a humble heart, ஒரு தாழ்மையுள்ள இருதயத்தோடு ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடாமல் it's impossible to obtain and receive the mercy of தேவனுடைய God. இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்வது என்பது சாத்தியப்படாத ஒரு See, there காரியம். are two things vividly talked about in the scriptures. இந்த ரெண்டு காரியங்கள் இந்த வேத வசனத்திலிருந்து நாம் பேசுவோம். One is the grace of God, ஒன்று தேவனுடைய கிருபை, the other one is the mercy of God. இன்னொன்று தேவனுடைய இரக்கம். What is the difference between the grace and the mercy of அந்த God? தேவனுடைய கிருபைக்கும் தேவனுடைய இரக்கத்துக்கும் என்ன வித்தியாசம்? Grace of God means தேவனுடைய கிருபை என்பது giving, obtaining God from something that we don't deserve it. நாம் தகுதி இல்லாத, பெற்றுக்கொள்ள தகுதி இல்லாதவர்கள், ஆனால் தேவன் நமக்கு அதை கொடுக்கிறார். Because of His grace, அவருடைய கிருபையினாலே He doesn't look for any qualification in us, but He blesses us. நமக்குள்ளே நம்மை பார்த்து எந்த தகுதியும் அவர் எதிர்பார்க்காதவராய் அவருடைய கிருபையை நமக்கு கொடுக்கிறார். We are not worthy of it, but still God blesses us. That is the grace of God. நாம் தகுதியற்றவர்கள் ஆனாலும் தேவன் அதை நமக்கு கொடுக்கிறார். But what is the mercy of God? ஆனால் தேவனுடைய இரக்கம் என்பது என்ன? Mercy of God is a unique kindness of God where we are withheld from those evil things that we deserve. அந்த தேவனுடைய இரக்கம் என்பது தேவனுடைய தனித்தன்மை வாய்ந்த ஒன்று. அதை பெற்றுக்கொள்ள நாம் தகுதி உடையவர்களாய் இருக்கிறோம். தேவ கிருபைன்னா தகுதி இல்லாததை பெற்றுக்கொள்வது தேவ கிருபை. ஆனா தேவனுடைய இரக்கம் அப்படின்னு இருக்கிறது என்னன்னு சொன்னா, நம்மளுக்கு எது தகுதியோ அதை வராம தடுக்கிறது தான் எது தேவ இரக்கம். நமக்கு எது தகுதி? What are we worthy of? நாம் எதற்கு தகுதியுள்ளவர்கள்? For the sins we have committed, we should be punished.
நாம் செய்த பாவத்துக்கு நாம் தான் தண்டிக்கப்பட வேண்டும். And for the crimes we have committed, we have to undergo judgment. நாம் செய்த குற்றங்களுக்கு நாம் தான் நியாயத்தீர்ப்புக்குள்ளே கடந்து. So we deserve not any good, but we deserve all kinds of evil for the crimes that we have committed. நாம் செய்த எல்லா தவறான காரியங்களுக்கு ஏற்க தவறான ஆக்கினை தீர்ப்பை தான் நாம் பெற்றுக்கொள்கிறோம். So grace of God gives the blessings that we don't deserve. நாம் தகுதி இல்லாதவர்கள் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள, ஆனால் தேவன் நமக்கு அதை But the mercy of God, it stops those judgment and punishment that we rightfully deserve. நாம் பெற்றுக்கொள்ள கூடிய தகுதி உடைய அந்த ஆக்கினை தீர்ப்பு தண்டனை இவைகள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்க தேவனுடைய இரக்கம் நமக்கு உதவி செய்யும். All evil is stopped to enter into our life because of the mercy of God. நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா தீமைகளும் நிறுத்தப்படுகிறது தேவனுடைய இரக்கத்தினால். Every evil is taken away from our life because of the mercy of God. நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா பொல்லாப்பும் எடுக்கப்படுகிறது தேவனுடைய இரக்கத்தினால். Grace brings the goodness of God. தேவனுடைய நன்மையை கிருபை கொண்டு வருகிறது. Evil removes the curse. அந்த mercy removes the curse. சாபத்தை நீக்குகிறது இரக்கம். Mercy of God removes the judgment and the punishment that we rightfully deserve. தேவனுடைய இரக்கமானது நாம் அடையக்கூடிய தகுதியுடைய அந்த நியாய தீர்ப்பையும் ஆக்கினை தீர்ப்பையும் தண்டனையும் நாம் அடையாமல் So this blind Bartimaeus, இந்த குருடன் பர்த்திமேயு, when he said, Lord, have mercy on me, ஆண்டவரே என் மேல் இரக்கம் என்று சொன்னபோது he had a humble heart அவருக்குள்ளே ஒரு தாழ்மையுள்ள இருதயம் இருந்தார். to see to that there is some curse in his life. அவருடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு சாபம் இருப்பதை அவன் He உணர்ந்தார். felt that there is this spirit of blindness that was tormenting him. அவருடைய வாழ்க்கையிலே அந்த குருட்டுத்தன ஆவி தன்னை கஷ்டப்படுத்துவதை அவன் That it நன்றாக is some curse that he was suffering all of his life. தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் ஏதோ ஒரு சாபத்தினால் அவன் He கஷ்டப்படுவதை could understand the root of the problem that he had in his life. அவருடைய வாழ்க்கையில அவன் கொண்டிருக்கிற பிரச்சனைக்கு என்ன காரணம் என்பதை அவன் நன்கு Maybe he thought that it is sin that brought this blindness into his ஒருவேளை life. அவருடைய வாழ்க்கையில அவன் செய்த பாவம் அவனுடைய வாழ்க்கையில குருட்டுத்தனத்தை கொண்டு Maybe he வந்ததா? thought that it is his ancestors' sin that brought this curse into his ஒருவேளை அவன் life. முன்னோர்கள் செய்த பாவத்தினாலே இப்படிப்பட்டதான பரிதாபமான நிலைக்கு There is another instance in the scripture we read about the miracle of our Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களிலே இன்னொன்று கூட நாம் பார்க்கிறோம். When the Lord was healing a blind man, ஒரு மனுஷனை ஆண்டவர் குருட்டு மனுஷனை அவர் சுகமாக்கினார். the disciples were talking to themselves and they were asking the Lord, Lord, is this man's sin or his parents' sin? அப்பொழுது அவன் சீஷர்கள் அவரை பார்த்து கேட்டாங்க, இது இவன் செய்த பாவமா இவன் பெற்றோர் செய்த At that instance the Lord said, this is not his sin nor his parents' sin, this is for the glory of God. இது இவன் செய்த பாவம் அல்ல, இவன் பெற்றோர் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படிக்காக இவன் இப்படி He is பிறந்தான் என்று blind so சொன்னார். that the works of God could manifest. அங்கே அவன் குருடனாய் பிறந்தது தேவனுடைய கிரியை அவன் மூலமாய் வெளிப்படும். But in this instance we see blind Bartimaeus calling upon the Lord and saying, have mercy upon ஆனால் me. இந்த பர்த்திமேயு குருடனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான், எனக்கு இரக்கம் என்று. He realized in his heart that there was some curse in his life. அவனுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு சாபம் இருக்கிறதாக அவன் உணர்ந்ததுனால Maybe he realized the sin in his life. அவனுடைய வாழ்க்கையில உண்டான அந்த பாவத்தை குறித்து அவன் உணர்ந்தான். Maybe he realized his ancestors' sin in his life. அவனுடைய முன்னோர்கள் செய்த பாவம் அவனுக்கு அப்படி See, that's what happens when we have the light of God in our life. தேவனுடைய வெளிச்சம் நமக்குள்ள வரும்போது இப்படிப்பட்டதான ஒரு நடவடிக்கை When நாம் God எடுக்கணும். sheds his light upon our தேவன் lives, தம்முடைய வெளிச்சத்தை நமக்குள்ளே அவர் it will அனுப்புவார். reveal the darkness that is in our life. நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற அந்தகாரம் எது, இருள் எது என்பதை தேவன் விளக்குவார். Because the God we serve is a God who belongs to the kingdom of light. ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் அவர் வெளிச்சத்தின் ராஜா. And if we are the children of light, நாம் வந்து வெளிச்சத்தின் பிள்ளைகள். there is no place for any darkness in our life. நம்முடைய வாழ்க்கையில இருளுக்கு இடமே கிடையாது. Once we come to know the Lord, ஒரு முறை நாம் ஆண்டவர் அறிகிற அறிவுக்குள்ளே once வந்தோம். we have the revelation of his name, அவருடைய நாமத்தை குறித்த வெளிப்பாடு நமக்கு உண்டாகும். once we have the understanding of who God is, தேவன் யார் என்கிற புரிந்து கொள்ளுதல் நமக்கு உண்டாயிருக்கிறது. as we come closer to God for who he is, அவர் யார் என்கிற அந்த வெளிப்பாடோடு புரிந்துகொள்ளோடு அவரிடத்துல நாம் சேரும்போது all the darkness in our life has to be highlighted. நம்முடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கிற சகல இருளான காரியங்களும் நமக்கு முன்பாக அது And வெளித்தோன்றும். it is the humble heart that makes us to realize the state of our அந்த condition. தாழ்மையுள்ள இருதயம் மாத்திரமே அதை நம்மை உணரும்படியாய் செய்யும். That is why when we call for God's mercy, he is expecting us from us an humble heart. அதனால தான் தேவனுடைய
கூப்பிட தொடங்கும் முன்பாக நம்முடைய இருதயம் ஒரு தாழ்மையுள்ள இருதயமாய் இருக்க It is வேண்டும். only the humble nature in us நமக்குள்ளே இருக்கிற அந்த தாழ்மையான சுபாவம் மாத்திரமே that will facilitate us to be sincere in our life. நம்முடைய வாழ்க்கையில ஒரு உத்தமமுள்ளவர்களாய் நம்மை மாற்ற முடியும். Humility in our heart will enable us to sincerely examine ourselves. அந்த இருதயத்தில் இருக்கிற தாழ்மை மாத்திரமே நம்மை உண்மையுள்ளவர்களாய் உத்தமர்களாய் நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களை ஆராய்ந்து பார்க்க உணர வைக்கிறது. Unless we are humble, it is impossible to examine our lives with a sincere heart. தாழ்மை இல்லாம நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களை உண்மையுள்ள இருதயத்தோடு ஆராய முடியாது. Examining our life without humility won't be a sincere examination. தாழ்மை இல்லாம நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்கிறது அது வந்து உத்தமம் இல்லாத ஒரு காரியம். Only when we are sincere we will be able to see ourselves as we are. நாம் உண்மையாகவே உத்தமம் உள்ளவர்களாய் நம்முடைய இருதயத்தை தாழ்மையுள்ள இருதயத்தோடு ஆராய்ந்து பார்த்தா நம்முடைய நிலைமை நமக்கு தெரியும். நம்ம யாரு, நம்ம எப்படிப்பட்டவங்க என்பது நம்ம. Only humble heart will enable us to look at ourselves in a complete way. தேவனுடைய அந்த மனத்தாழ்மை நம்முடைய இருதயத்தில் இருக்கும்போது மாத்திரமே முழுமையாய் நம்மை பற்றி நாமே நாம் அறிந்து கொள்ள உதவி. Whenever we are able to look at our lives with a humble heart, we will be able to see it as God himself sees it. தாழ்மையான இருதயத்தோடு நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களை நாம் நோக்கி பார்க்கும்போது தேவனே நம்மை நோக்கி பார்க்கிறதற்கு அது சமமாய் காணப்படும். Many times we are very talented in looking at other people's lives. அநேக நேரத்துல மத்தவங்களை நோக்கி பார்க்க ரொம்ப திறமைசாலிங்க நம்ம. There are many people who are, if you would leave them in CBI or FBI or CIA, they would excel to be the best officers. இந்த விதமாக அந்த சிபிஐ அந்த தொழில் புலனாய்வு செய்கிற அந்த தொழில்ல இருக்கிற அந்த வேலையில அவங்கள எல்லாம் சேர்த்து விட்டா திறமைசாலியா வேலை செய்வாங்க. They have all kinds of investigative mind. அவங்களுக்கு எல்லாத்தையும் அந்த கண்டுபிடிக்கிற அந்த திறமை அவர்களுக்கு. Suspicion, investigation, சந்தேகப்படுகிறது, கண்டுபிடிக்கிறது. Investigating other people's lives, not their own life. தங்களுடைய சுய வாழ்க்கையில மற்றவருடைய வாழ்க்கை குறித்து. They will suspect others. They will do all kinds of strategies to investigate it. அவங்க வாழ்க்கை குறித்து சந்தேகப்படுகிறது, அதை ஒரு தீர்மானிக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் அவங்க ரொம்ப திறமையா செய்வாங்க. A lot of times I see sometimes in the church this spirit of discernment is replaced by spirit of investigation. அநேக நேரங்களில் suspicion and investigation. சபைக்குள்ள ஆண்டவரை குறித்து அறிகிற அந்த பகுத்தறிவு அது இல்லாம இந்த மாதிரி சந்தேகப்பட்டு மத்தவங்கள போய் தோண்டி துருவி ஆராய்ஞ்சு அவங்கள படுத்துறது, அவங்கள பேசுறது. One of the gifts of the spirit is spirit of discernment. ஆவிக்குரிய வரங்களிலே ஒன்று பகுத்தறிவு. God reveals it. That is a gift and you discern it and say it. ஆண்டவர் கொடுத்த ஒரு வரங்க, அதை நீங்க பெற்றுக்கொள்ளணும், அதை நீங்க உபயோகப்படுத்தணும். But nowadays, ஆனா இந்த நாட்களிலே I'm not talking about everybody, but there is some that has replaced this spirit of discernment with spirit of suspicion and investigation. எல்லாரையும் பத்தி சொல்லல, நான் ஒரு சிலரை பற்றி சொல்லுகிறேன். அவர்களுக்குள்ள தேவன் கொடுத்த வரமாகி இந்த பகுத்தறிகிற அந்த வரம் இல்லாம மற்றவர்களை குறித்து சந்தேகப்பட்டு மற்றவர்களை குறித்து பேசி அவங்கள குறித்து நியாயத்தை. They are very talented in that. அதுல ரொம்ப திறமையா செய்றாங்க. But spirit of discernment cannot be substituted with suspicion and investigation. ஆனா ஒரு காலம் இந்த ஆவிக்குரிய வரமாகி இந்த பகுத்தறிகிற காரியம் மற்ற காரியத்தோடு அது பதிலாக முடியாது. I've seen it in a lot of places. நான் அநேக இடங்களிலே நான் இதை பார்த்திருக்கிறேன். Especially in ministers gathering, when I talk with people or hear what they are talking, I see a lot of this spirit getting revealed. ஒருத்தர் அவங்க பத்தி பேசுகிறது, கூட்டமாய் பற்றி பேசும்போது இந்த விதமான ஆவி கிரியை செய்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். They will talk about somebody on a suspicion, but they will talk it as if it is a discernment that God has revealed to them. மற்றவர்களை குறித்து சந்தேகமாய் பேசிக்கொண்டே இருப்பார்கள், ஆனால் அதை ஆண்டவர் அவர்களை குறித்து அவங்களுக்கு வெளிப்படுத்தினதா பெருமையா சொல்வாங்க. This is not only a national problem, it is also an international problem, because I've seen it everywhere. ஏனா இது நம்முடைய தேசத்துல இருக்கிற பிரச்சனை மாத்திரங்கள, அகில உலகத்திலும் இருக்கிற பிரச்சனை இதுதான். It is happening in the church of Jesus Christ. That is the very sad thing. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபையில இது நடக்குதா வருத்தமான காரியம். But spirit of discernment is a gift that God gives. ஆனால் தேவன் கொடுத்த அந்த பகுத்தறிகிற அறிவுங்கிறது அவர் கொடுத்த வரம். It is sourced by the
Spirit of the living God. அது ஜீவனுள்ள தேவனிடத்திலிருந்து வந்த ஒன்று. Spirit of suspicion and investigation is from the flesh. ஆனா இந்த சந்தேகப்பட்டு மற்றவர்களை பேசுகிறதெல்லாம் இந்த மாம்சத்தின் ஆவியிலே உண்டு. That is why a lot of investigative agencies are there. அதனால தான் अनेக புலன் விசாரணை செய்கிற அதிகாரிகள் இருக்கிறார்கள். They have so many strategies. அவர்களுக்கு என்ன சில காரியங்களை அவர்கள் But my brothers and sisters in Christ, அன்பான சகோதர சகோதரிகளே, whenever we draw to the presence of God in the midst of our crisis, நம்முடைய நெருக்கத்தின் மத்தியிலே எப்பொழுதெல்லாம் நாம் தேவனுடைய சமூகத்திலே பிரச்சனையிலே வருகிறோமோ, we draw to him investigating our own self. நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து வருகிறவர்களாய் இருக்க வேண்டும். See, when believers maneuver through crisis, that's not the time to look at other people. விசுவாசிகள் தங்களுடைய வாழ்க்கை நெருக்கத்தை கையாளும் போது அதை மற்றவங்களை குறித்து ஆராயக்கூடாது, தங்களே தாங்களே அவர்கள் ஆராய. Lot of people in the midst of crisis, instead of focusing on them, they are focusing on everybody and everything else. தங்களுடைய நெருக்கத்தின் மத்தியிலே, கஷ்டத்தின் மத்தியிலே தங்களுடைய காரியங்களை தாங்களே அவர்கள் ஆராயாமல் மற்றவர்களை குறித்து ஆராய்கிறது இன்னைக்கு வேலையாயிருக்கு. That is why they complain about others. அதனால தான் மற்றவங்களை பத்தி எப்ப பார்த்தாலும் கம்ப்ளைண்ட். Because of that evil man I am like அந்த this. பொல்லாத மனுஷனாலே எனக்கு இது ஆச்சு. Because of that evil woman I am like அந்த this. பொல்லாத மனுஷனாலே எனக்கு இது ஆனது. Because of that incident my life is in this condition. அந்த சம்பவத்தினால நான் என் வாழ்க்கை இப்படி ஆனது. No, when we are in the middle of our crisis, நம்முடைய நெருக்கத்துக்கு மத்தியிலே நாம் இருக்கும்போது we have to shut out our eyes and our seeing to all the things that are external. நமக்கு வெளிப்புறமாய் தோன்றுகிற எல்லா காரியங்களுக்கும் நம்முடைய கண்களை மறைத்து, As we draw near the presence of God, தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே நாம் வரும்போது, like this blind man Bartimaeus, இந்த பத்திமேயு குருடன் செய்தது போல, he cried and he said, Lord, have mercy on me. அவன் ஆண்டவரே இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று He understood that the root of the problem was in him. அவனுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கிற பிரச்சனையின் வேர் என்னது என்பதை அவன் அறிந்தார். Lord, you pluck this evil out of me. ஆண்டவரே இந்த பொல்லாத வேரை என்னிடத்திலிருந்து நீர் You பிடுங்கி forgive me out of my, you forgive me of my sins. என்னுடைய பாவங்களை எல்லாம் நீங்க மன்னிக்கணும். You remove this curse out of me. இந்த சாபத்தை என்னிலிருந்து நீங்க நீக்க You வேண்டும். turn this darkness away from my இந்த life. அந்தகாரத்தை நீர் வெளிச்சமாக நீர் மாற்ற You வேண்டும். pluck out this spirit of blindness from me. இந்த குருட்டுத்தனத்தின் ஆவியை என்னிலிருந்து வெளிப்படுத்த Only your mercy can stop this. உம்முடைய இரக்கம் மாத்திரமே இதை நிறுத்தும். Only your mercy can pluck this out from my உம்முடைய life. இரக்கம் மாத்திரமே இவள் எல்லாவற்றையும் நடத்தும். Only your mercy can suck out the evil and punishment and curse that is in my life. இந்த இரக்கம் மாத்திரமே என் சகல தீமையான பொல்லாத காரியத்தை என்னிலிருந்து The எடுத்து humility that this man had, இந்த மனுஷன் கொண்டிருந்த அந்த தாழ்மை it helped him to sincerely examine his own life. அவன் தன்னை தானே உத்தமமாய் உண்மையாய் தன்னுடைய வாழ்க்கையின் காரியங்களை ஆராய உதவி The செய்தது. humbleness of the heart of Bartimaeus, பத்திமேயுடைய உண்மையுள்ள தாழ்மையுள்ள அந்த it இருதயம் helped him to look at him the way he really was. உண்மையாகவே அவன் எப்படிப்பட்டவன் யார் என்கிற காரியத்தை தன்னை தானே நிதானித்து அறிய அவனுக்கு So as we draw closer to God in the middle of our crisis, நம்முடைய நெருக்கத்தின் மத்தியிலே தேவனிடத்திலே நாம் நெருங்கி சேரும்போது as we call upon the name of Jesus, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தை சொல்லி நாம் கூப்பிடும்போது knowing who he is, அவர் யார் என்று அறிவது we மாத்திரமல்ல, also must know what the condition of our life is. நம்முடைய வாழ்க்கையின் நிலைமை இருதயத்தின் நிலைமை எப்படிப்பட்டது என்பதை அறிந்தவர்களாய் நாம் வர As வேண்டும். we see God as he is, தேவனை எப்படி அவர் இருக்கிறவனமாகவே நாம் we have to அறிந்திருக்கிறோம். look at our lives as we are. நம்முடைய வாழ்க்கையில் நாம் உண்மையாகவே நாம் யார் என்கிற அறிவோடு கூட We வர need to வேண்டும். put on the spectacles of God and look at our lives in the same way he sees தேவன் us. என்கிற கண்ணாடியை நம்முடைய கண்களில் அணிந்தவர்களாய் அவர் எப்படி நம்மை பார்ப்பாரோ அதுபோல நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களை நாமே Not like the believers of the Laodicean church. லவோதிக்கா சபையில் இருக்கிற விசுவாசிகளை போன்றல்ல. They were miserable, wretched, poor, naked and blind. பரிதபிக்கப்படத்தக்கவன், தரித்திரன், குருடன், நிர்வாணி. But they said to themselves, I am rich, I have need of nothing. எனக்கு எல்லாம் இருக்கு, ஒரு குறைவும் இல்லை, நான் துறவியை They were not able to see themselves as they are. தங்களுடைய நிலைமை எப்படி என்பதை தாங்களே அறிய முடியாமல் They இருக்கிறார்கள். were not able to see them the way God saw them. தேவன் அவர்களை எப்படி பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற அந்த அறிவிலே அவர்களை தங்களை பார்க்க அவர்கள் Why? It is the spirit of pride in them. ஏனென்றால் அவர்களுக்குள்ளே பெருமையின் ஆவி இருந்ததினாலே They were inflated with pride. அவர்கள் பெருமையினாலே நிரப்பப்பட்டிருந்ததினாலே But God gives grace only to the humble.
நம்முடைய ஜனத்துக்கு அவர் கிருபையை கொடுக்கிறவராய் இருக்கிறார். Only sincerely examining ourselves உத்தமமா நம்முடைய வாழ்க்கையை நாம் நிதானிக்கும்போது will enable us to find the fault that is in our life. நம்முடைய வாழ்க்கையின் வீழ்ச்சி எங்கே என்பதை நம்மால் அடையாளம் காண முடியும். Only when we find the fault that is in our life, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தவறு இது என்பதை நாம் அறிந்து we will be able to accept it. அதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறோம். Only when we accept it, நாம் ஒத்துக்கொள்ளும்போது மாத்திரமே we will be able to repent from it. அதிலிருந்து நாம் மனம் திரும்ப முடியும். Only when we repent, நாம் மனம் திரும்பினால் மாத்திரமே we can touch the mercy of God. நாம் தேவனுடைய இரக்கத்தை தொட முடியும். Praise the name of the living God. There are two kinds of spirits that work among the believers. விசுவாசிகளுக்கு மத்தியிலே இரண்டு விதமான ஆவிகள் கிரியை செய்கிறது. Number one is the spirit of repentance. ஒன்று மனம் திரும்புதலின் ஆவி. Number two is the spirit of justification. இன்னொன்று தங்களை தாங்களே நியாயப்படுத்திக் கொள்ளுகிற ஆவி. Now these two spirits, they are opposite to each other. இந்த இரண்டு ஆவி ஒன்றுக்கொன்று எதிரானது. But they both operate under under the sheet of believers. விசுவாசிகள் என்கிற ஒரு மூடுகைக்குள்ளே இந்த இரண்டு ஆவியுமே வேலை செய்கிறது. But the spirit of repentance is from God. அதே மனம் திரும்புதலின் ஆவி தேவனிடத்திலிருந்து வருகிறது. But it begins from a humble heart. அது தாழ்மையுள்ள இருதயத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. It begins from a humble heart that examines their own selves. அது தாழ்மையுள்ள இருதயத்திலிருந்து ஆரம்பித்து தங்களை தாங்களே ஆராய்ந்து நிதானிக்க செய்கிறது. Repentance it begins from a humble heart that makes the people to see who they really are. They see them the way God sees them. உண்மையாகவே ஆண்டவருக்குள்ளே அவர்கள் யார், ஆண்டவர் அவர்களை எப்படி பார்க்கிறார் என்கிற அதே பார்வையிலே தங்களை பார்க்கக்கூடியவர்கள். You know, the scripture says when it is talking about the whole armor of God, the first I think is gird your loins with truth. அந்த சர்வாயுத வர்க்கத்தை பற்றி பவுலோபோஸ்தலன் பேசும்போது சத்தியம் என்னும் கச்சை என்கிற முதலாவது ஆயுதத்தை பார்க்கிறோம். See, that word truth means being true to the truth. அந்த சத்தியத்துக்கு நாம் சத்தியமுள்ளவர்களாய் உண்மையுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். Being sincere to the truth. அந்த சத்தியத்துக்கு நாம் உத்தமமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். Lot of people they think they are sincere but they are sincerely wrong. ஆனா அவங்க உத்தமமாய் உண்மையாய் இருக்கிறதா நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவ்விதமாக இல்லை. It is very important to be sincere to the truth. அந்த சத்தியத்துக்கு உண்மையுள்ளவர்களாய். That's what this Bible says. அதைத்தான் இந்த வேதம் சொல்லுகிறது. The unleavened bread is sincerity and truth. புளிப்பில்லாத அப்பம் தான் அந்த துப்புரவும் உண்மை என்றது. Praise the name of the living God. See, when we are true to the truth, நாம் சத்தியத்துக்கு உண்மையுள்ளவர்களாய் இருக்கும்போது even though there is something wrong in us, we will say that it is wrong. We will accept it is wrong. நமக்குள்ள ஏதோ ஒரு தவறு இருந்ததா அந்த தவறு ஆமா தவறுதான் என்று சொல்லி நம்மால் because when we see our lives the way God sees us, we will say right is right and wrong is wrong. தேவன் பார்க்கிறவராய் நம்முடைய காரியங்களை நாம் பார்க்கும்போது சரியே சரி என்று தவறே தவறு என்று தான் சொல்லுவோம். And only it is the humility that will make us do all these things. அதெல்லாம் செய்ய வைக்கிறது அந்த தாழ்மை தான். Only the humility it will make us to accept wrong is wrong. தாழ்மை ஒன்றுதான் தவறை தவறாக ஒத்துக்கொள்ள வைக்கும். Only it is the humility of the heart that will tell us that we need to change. தாழ்மையுள்ள இருதயம் தான் நம்மை பார்த்து சொல்லும் நீ மாற வேண்டும். We have to pluck out the wrong and we have to put on the righteousness. தவறை நீ நீக்கி அந்த நீதியை நீ தரித்துக் கொள்ள வேண்டும் என்று அது சொல்லும். Praise the name of the living God. That's what Proverbs says in chapter 28 and verse number 13. அதனாலதான் நீதிமொழிகள் 28:13ல பார்க்கிறோம். He that covereth his sins shall not prosper, but whoso confesseth and forsaketh them shall have mercy. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவர்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லி. In Matthew 5:7 Jesus said, "Blessed are the merciful, for they shall obtain mercy." இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். So when we are humble, we will not only examine ourselves and accept the fault in us and repent from it. நாம் தாழ்மையுள்ளவர்களாகும்போது நம்மை நாமே ஆராய்ந்து நிதானித்து நம்முடைய தவறு இன்னது என்பதை காரியம் இன்னது என்பதை நாம் அறிந்து ஒத்துக்கொண்டு the humble heart will also enable us to show mercy to others. மற்றவர்களுக்கு இரக்கத்தை காட்டக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ளவர்களாய் நம்மை மாற்றும். Many times we are trapped in prison in the clutches of the enemy because of us having others in our clutches. அநேக நேரங்களிலே பிசாசுடைய தந்திரமான காரியங்களிலே கண்ணிகளிலே நாம் சிக்குண்டுவதற்கு காரணம் என்னவென்றால் மற்றவர்களை நாமே அப்படி மாட்டி வைத்திருக்கிறோம். We are not allowing others or showing mercy to others. மற்றவர்களுக்கு
இரக்கம் காண்பிக்க நாம் தவறி போகிறதுனால. But Jesus said, "Blessed are the merciful; only they shall obtain mercy." இயேசு சொல்கிறார், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் When பெறுவார்கள். Job he prayed for his friends, the Lord turned the captivity of Job. The Bible says. சரித்திரத்தை நாம் பார்க்கும்போது யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தார், கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் என்று பார்க்கிறோம். When Job let go of the bitterness that his friends spewed on him, தன்னுடைய கசப்பை, தன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் சிநேகிதர்களுக்கு மேல் இருக்கிற when Job decided to forgive and forget and let his friends go of all the evil that they talked against him, அவர்கள் சிநேகிதர்கள் தனக்கு விரோதமாக பேசின எல்லா காரியங்களையும் அவர் மன்னித்து மறக்க அவர் தயாரான போது the Lord showed him mercy. ஆண்டவர் அவனுக்கு இரக்கத்தை காண்பித்தார். He restored to him everything that he has lost twice as much as he had. எல்லாவற்றையும் இரண்டு மடங்காக ஆண்டவர் அவனுக்கு திரும்ப கொடுத்தார். Praise the name of the living God. Showing mercy to others, it's a very high quality that a believer can have. ஒரு விசுவாசி கொண்டிருக்கிற உயர்ந்த ஒரு தன்மை என்னவென்றால் மற்றவர்களுக்கு இரக்கம் காண்பிப்பது. Showing kindness and mercy to others and forgiving others. மற்றவர்களை மன்னிப்பது, மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டுவது, மற்றவர்கள் மீது தயவாய் பேசுவது. One of the greatest and the highest qualities a believer can possess. ஒரு விசுவாசி பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உயர்ந்த தன்மையாகும். Especially விசேஷமாக for those that have done evil to you, உங்களுக்கு தீமை செய்த ஒருவருக்கு, even though you have the power to retaliate against them, அவர்களுக்கு விரோதமாய் மீண்டும் தீமை செய்ய உங்களால முடிந்தாலும், even though you have the capacity to do something, you know, 2-3 times more than what they have done to you, அவங்க உங்களுக்கு செய்ததுக்கு மேல 2-3 மடங்கு அதிகமாய் அவர்களுக்கு செய்ய உங்களுக்கு வாய்ப்பு இருந்தாலும், you let them go and show them mercy. அவங்கள விட்டுட்டு அவங்களுக்கு நீங்க இரக்கம் காண்பித்தீர்களா? That's the greatest quality, and God will be happy and glad to see that in his people. அதுதான் இருக்கிறதிலே உயர்ந்த ஒரு தேவனுடைய தன்மை. தேவன் அதிலே விருப்பமுள்ளவராய் மகிழ்கிறவராய் இருக்கிறார். This is the requirement that God sees in our heart to obtain his mercy. இந்த இப்படிப்பட்டதான இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு, this is what God is expecting of தேவன் us. அதைத்தான் எதிர்பார்க்கிறார், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. For us to have a humble heart, அதுக்கு ஒரு நமக்கு தாழ்வுள்ள இருதயம் வேண்டும். to set ourselves right, நம்மை நாமே சரியான ஒரு நிலையில to வைத்துக் கொள்ள repent வேண்டும். of our sins, நம்முடைய பாவத்திலிருந்து நாம் மனம் திரும்ப to வேண்டும். show others mercy. மற்றவர்களுக்கு இரக்கம் நாம் காண்பிக்க வேண்டும். You know, there was a prayer that Jesus talked about in one of his parables. அவருடைய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஓமையிலே ஒரு ஜெபத்தை அவர் பற்றி சொல்கிறார். It's in Luke chapter number 18, beginning from verse number 10 to 14. லூக்கா 18வது அதிகாரம் 10 இருந்து 14 வரைக்கும். It says, 2 men went up into the temple to pray, one a Pharisee and the other a publican. லூக்கா 18வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து, இரண்டு மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள், ஒருவன் பரிசேயன் மற்றவன் ஆயக்காரன். So 2 people went to pray, one a Pharisee and the other a publican. ரெண்டு பேர் ஜெபம் பண்ண போனாங்க, ஒருத்தன் பரிசேயன் மற்றவன் So ஆயக்காரன். 2 people are drawing to the presence of God, ரெண்டு பேர் தேவனுடைய பிரசன்னத்துக்கு நேராய் வந்தார்கள். and they both had 2 different attitudes. ரெண்டு பேருக்கு ரெண்டு விதமான மனநிலையிலே Verse வந்தார்கள். number 11 says, the Pharisee stood and prayed thus with himself, God, I thank thee that I am not as other men or extortioners, unjust, adulterers, or even as this publican. பரிசேயன் என்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். Look at the attitude of this first person as he was praying. இந்த முதல் ஜெபிக்கிற அந்த மனுஷனுடைய தன்மை எப்படி இருக்குன்னு பாருங்க. First of all, he was drawing to the presence of God, not looking at himself, but he is trying to look at others. முதலாவது அவன் தேவனுடைய சமூகத்திலே பிரசன்னத்திலே வந்தபோது தன்னை தானே நிதானிக்க மற்றவனாய் மற்றவனை நிதானிக்க கூடிய நிலைமைக்கு அவன் வந்தான். He was comparing himself with others. மற்றவர்களோடு தன்னை ஒப்பிட்டு பார்க்கிறான். He very well knew about others' life than he knew about his own life. தன்னுடைய சுய வாழ்க்கையின் காரியங்களை காட்டிலும் மற்றவருடைய வாழ்க்கை அறிந்தவனாய் இருக்கிறான். He could have said, Lord, I thank you, I am not an adulterer. ஆண்டவரே, உமக்கு நன்றி, நான் விபச்சாரக்காரன் அந்த அவனை போல இல்லை. But he said, Lord, I thank thee, I am not like that adulterer. நான் அந்த விபச்சாரக்காரனை போல அல்லாதனால, ஆண்டவரே, நான் விபச்சாரக்காரன் இல்லைன்னு ஜெபம் பண்ணிருக்கலாம். ஆனா ஜெபம் பண்றப்ப எப்படி ஜெபம் பண்ண? ஆண்டவரே, அந்த விபச்சாரக்காரனை போல இல்லாதது.
பாத்தீங்களா அவனுடைய focus, the focus of his prayer is directed towards others. அவனுடைய ஜெபத்தின் கவனம் எல்லாம் மற்றவர்களை கொண்டு He says, Lord, I am not as other men, நான் மற்றவர்களை போல அல்ல, extortioners, unjust, adulterers, or even as this publican. பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இல்லாத. I don't know why he said that, what he really means by that. உண்மையாவே அவன் எதுக்காக அதை சொன்னா என்ன அர்த்தம் அது எனக்கு புரியல. When somebody says, Lord, I am not as other men, unjust means he might be even more unjust than others. அவன் மற்றவங்களை பார்த்து அநியாயக்காரன் சொன்னா அவங்கள காட்டிலும் இவன் என்ன அதிகமான ஒரு அநியாயக்காரன், அவங்களோட இவன் ரொம்ப மோசமான அநியாயக்காரன் அந்த அர்த்தத்துல சொல்றானாலும் தெரியல. நான் மத்தவங்கள போல இல்ல. He is not worried about him. He says, Lord, I am not like others. நான் மற்றவங்களை போல இல்லை என்று அவன் சொன்னான். I don't know whether he meant to say he is better than them or worse than them. அவங்கள போல அவங்கள காட்டிலும் நல்லா இருக்குன்னு சொன்னானா இல்ல அவங்கள காட்டிலும் மோசமானவன்னு சொன்னானா. And now he is highlighting all kinds of his positive attitude. அவனுக்குள்ள இருக்கிற நேர்மறையான எல்லா காரியங்களையும் அவன் அங்கே says in verse number 12, I fast twice in a week, I give tithes of all that I possess. வாரத்தில் 2 தடவை வாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்கு. He is boasting about his fasting, he is boasting about his tithing. தன்னுடைய உபவாசத்தை குறித்தும் தான் தசமபாகம் கொடுக்கிறதை குறித்து அவர் பெருமைப்படுத்தி. You remember in the beginning I talked about people who say, how can this happen to me? ஆரம்பத்துல நான் சொன்னேன்ல, ஜனங்க இது எப்படி எனக்கு ஆச்சுன்னு. When they go through crisis, they ask the Lord, Lord, how can this happen to me? How can you allow this? கடந்து போனாங்கன்னா எனக்கு இது எப்படி ஆச்சு என்று ஆண்டவரை பார்த்து. Those are people, they are with this kind of attitude. அந்த ஜனங்கலாம் இப்படிப்பட்டவங்க தான். These people are boastful people. அவங்க தங்களை தாங்களே பெருமைப்படுத்தி. Lord, I did this, how can this happen to me? ஆண்டவரே நான் இதெல்லாம் உங்களுக்கு செஞ்சிருந்தோம், எனக்கு ஏன்? Lord, I am fasting and praying, how can this happen to me? வாசித்து ஜெபம் பண்ணினனே, நான் தசமபாகம் கொடுத்த எப்படி எனக்கு? I am reading 10 chapters every day, how can this happen to ஒவ்வொரு me? நாளும் நான் 10 அதிகாரம் நான் படிக்கிறேனே, எனக்கு ஏன் இப்படி நடந்தது? I give tithes in all my labor, how can this happen to me? என்னுடைய பிரயாசத்துல எல்லாம் தசமபாகம் கொடுத்து வருகிறேனே, எனக்கு ஏன்? This is the attitude of the prayer of one man that came to the temple. ஆலயத்துக்கு வந்த ஒரு மனுஷனுடைய ஜெபத்தை போன்று அது காணப்படுகிறது. But in verse number 13 the scripture says, 13ஆம் வசனம் சொல்கிறது, and the publican standing afar off would not lift up so much as his eyes unto heaven, but smote his breast, saying, God, be merciful to me, a sinner. ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, தேவனே பாவியாகிய என் மேல் கிருபையாய் இரும் என்றார். Look at the attitude of this second person, the publican that went to the temple to pray. இந்த ஆலயத்துக்கு வந்து ஜெபிக்க வந்த இந்த ஆயக்காரனுடைய நிலைமை என்னது என்று பாருங்க. He was standing afar off. அவன் தூரத்திலே நின்னுட்டு He could not even lift up his eyes to heaven கண்களை கூட மேலே எடுத்து because he was so much aware about his own life. தன்னுடைய வாழ்க்கையை குறித்த ஒரு அதிகமான விழிப்பை அவன் கொண்டவன். He was so much aware of how bad condition his life was. வாழ்க்கை நிலை எவ்வளவு மோசம் என்பதை அவன் உணர்ந்தவனாக. He understood how sinful his own life was. அவனுடைய சுய வாழ்க்கையில அவன் எவ்வளவு பாவமுள்ளவன் என்பதை அவன் This second person, he had all of his focus on himself, on how bad he is as he was drawing to the presence of God. வந்து ஜெபிக்க வந்த அந்த ஆயக்காரன் தன்னுடைய கவனம் முழுவதையும் தேவனுடைய பிரசன்னத்திலே தன் மீதே வைத்து அவன் காரியங்களை ஆராய்ந்தார். He was very hesitant to draw into God's presence தேவனுடைய பிரசன்னத்திலே வந்து சேர்வதற்கு தயக்கம் உள்ளவனாய் because of the uncleanness, unrighteousness, wickedness and iniquity in his life. அசுத்தம், அநீதி, அந்த பாவமான காரியங்கள் அவிதமாய் He stood afar off. அவன் தூரத்திலே நின்று கொண்டான். He even hesitated to lift up his eyes. தன்னுடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க கூட தயங்கினான். He even smote his breast and he felt sorry and he cried, said, Lord, have mercy upon me, a sinner. அவன் தன் மார்பில் அடித்துக்கொண்டு, தேவனே பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்றான். Whose prayer was accepted? யாருடைய ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? Verse number 14 says, 14வது வசனம், I tell you, this man went down to his house justified rather than the other. For everyone that exalteth himself shall be abased, and he that humbleth himself shall be exalted. அவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். It's not the Pharisee that was boasting himself in his prayer. அந்த பரிசேயனை போல தன்னை தானே அவன் உயர்த்திக் கொள்ளவில்லை. It's not the Pharisee that compared himself with others that was justified. பரிசேயன் மற்றவர்களோடு தன்னை ஒப்பிட்டு தன்னை மேன்மைப்படுத்தி சொல்லிக் கொள்ளல. The one who stood afar off, அந்த தூரத்திலே நின்று கொண்டிருந்த அந்த ஆயக்காரன், the one who
not even lifting up his eyes towards heaven. கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் நின்று கொண்டிருந்த The one that smote his breast and cried for God's mercy, தேவனுடைய இரக்கத்துக்காக தன்னுடைய மார்பில் அடித்துக் கொண்டு கத்தினவர், that man was justified. அந்த மனுஷன் நீதிமான் ஆக்கப்பட்டார். See, when we repent, he will justify us. நாம் மனம் திரும்பும்போது அவர் நம்மை நீதிமான் ஆக்குகிறார். But when we justify us, he will judge us. ஆனா நாம நீதிமான் ஆக்கணுமா, அவர் நம்மை நியாயத்தீர்ப்புக்கு அனுப்புவார். Justified means what? நீதிமான் ஆக்குதல் என்பது என்ன? Justified. நீதிமான் ஆக்குதல். In Tamil, justify means நியாயப்படுத்துறது. God says this man who offered a humble prayer with a humble heart saying, Lord, have mercy upon me a sinner. இந்த ஆயக்காரர் தாழ்மையுள்ள இதயத்தோடு ஆண்டவரே பாவியா என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி ஒரு தாழ்மையுள்ள ஜெபத்தை, that man was justified. அந்த மனுஷன் நீதிமானாக்கப்பட்டார். We don't know what sin that he committed. அவன் எப்படிப்பட்ட பாவம் செஞ்சான், what kind of unrighteousness, iniquity, wickedness he had in his life. அவனுக்குள்ள எப்படிப்பட்டதான அநீதி அக்கிரமம் பாவம் இருந்தது என்பது நமக்கு but the power of God's mercy, ஆனால் தேவனுடைய இரக்கத்தின் வல்லமை, when he approached the throne of God with a humble heart, அவன் தாழ்மையுள்ள இதயத்தோடு தேவனுடைய சிங்காசனத்தண்டை வந்து, it removed all of the unrighteousness from his life. அவனுடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா அநீதியும் நீக்கப்பட்டது. removed all the sins and judgment from his life. அவனுடைய வாழ்க்கையில செய்யப்பட்ட எல்லா பாவங்களும் நீங்கினது. and God justified him. தேவன் அவரை நீதிமானாக்கினார். நியாயப்படுத்துறார் ஆண்டவர். என்னடா நீ தான் தப்பு செஞ்ச, ஆனா நீ தப்பு செய்யல, நான் சொல்றேன். praise the name of the living God. தேவனுடைய நாமத்துக்கு ஏன் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, அவனுடைய தப்பிதங்கள் எல்லாம் இவரு சுமந்துட்டு இவருடைய நீதியை என்ன பண்ணிட்டாரு அந்த பாவியான மனுஷனுக்கு கொடுத்துட்டு என்ன சொல்றாரு, நீ தப்பே செய்யல, I justify you, you haven't done any wrong. நீ எந்த தவறு செய்யல, நான் உன்னை, nobody can accuse you of any wrong. எந்த தவறுக்கும் எவனும் உன்னை குற்றப்படுத்த nobody can find fault in your life. உன்னுடைய வாழ்க்கையில எந்த தவறையும் எவனும் கண்டுபிடிக்க முடியாது. because you drawn to my presence with a humble heart. நீ தாழ்மையான இதயத்தோடு என்னுடைய சமூகத்துக்கு நீ வந்தது. because you looked at your life in the way that I am looking at you. நான் உன்னை பார்க்கிற விதமாய் உன்னுடைய வாழ்க்கையை நீ நோக்கி பார்த்தது. because you realized the mistake that you have done. நீ செய்த தவறை நீயே உணர்ந்ததனால, because you accepted your fault, உன்னுடைய தவறுகளை நீ ஒத்துக்கொண்டதனால, because you have repented from your fault, உன்னுடைய தவறுகளிலிருந்து நீ மனம் திரும்பினதனால, because you confessed your sins, உன்னுடைய பாவங்களை நீ அறிக்கையிட்டதனால, here comes my mercy இங்கே உன்னுடைய இரக்கம் உன்னை தேடி to வருகிறது. take away the sin from your life, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்களை எடுத்து போடுகிறது. to remove the curse from your life, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபத்தை உருவுகிறது. to eradicate the guilt from your life, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற குற்றமன சாட்சி, to wipe out the shame from your life. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற நிந்தைகளை அது I அழிக்கிறது. take all of your evil upon myself, உன்னுடைய காரிய தவறான அநீதியான சகலவற்றை நான் and here am I justifying you, நான் இப்ப உன்னை நீதிமான் ஆக்கி இருக்கிறேன். because you have drawn to me with a humble heart. I have given you my mercy. ஏனென்றால் நான் என்னுடைய இரக்கத்தை கொடுக்கும்படியா நீ தாழ்மையுள்ள இதயத்தோடு என்னுடைய my mercy will stop all the judgment and punishment from attacking your life. என்னுடைய இரக்கமானது உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு நேரிட இருந்த எல்லா தண்டனையும் நியாய தீர்ப்பையும் அது நிறுத்தி போடும். and then the Lord says, he that exalteth himself shall be abased, அதனால தான் ஆண்டவர் சொல்றார், தன்னை உயர்த்துகிறவனவனும் தாழ்த்தப்படுவான், but he that humbleth himself shall be exalted. தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். what is there for us to boast? நம்மை நாமே பெருமைப்படுத்தி, even when the God of the Bible, when he came into this world in flesh and blood, இந்த வேதத்தினுடைய தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே இரத்தத்தோடு வந்த, when the one God of the Bible, அந்த தேவனுடைய ஒரே தேவன், வேதத்தின் ஒரே தேவன், and the eternal almighty God, சர்வ வல்லமையுள்ள நித்தியமான தேவன், when he came into this world in flesh and blood and lived his life as the Son of God, as an example for you and me, தேவனுடைய குமாரனாய் உங்களுக்கும் எனக்கும் மாதிரியாய் இந்த பூமியிலே மாம்சத்தோடு இரத்தத்தோடும் வந்தவர், this scripture says he humbled himself. வேதம் சொல்லுது அவர் தன்னை தானே தாழ்த்தினார். when the disciples asked between themselves, who is the greatest among ourselves, சீஷர்கள் தங்களை தாங்களே நம்மள யார் பெரியவர் என்று அவர் பேசிக்கொண்டு, he girded his loins with the towel and began to wash the feet of the disciples. அவர் தன்னுடைய சிலை எடுத்து அறையில கட்டிக்கொண்டு, he came clothed in humility. அவர்களுக்கு தாழ்மையை அனுபவிக்கும்படியாக அவருடைய பாதங்களை, Zechariah chapter number 9 and verse number 9. சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 9வது அதிகாரம் 9வது the prophetic scripture about our
Lord Jesus says, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு தீர்க்கதரிசனமான வாக்கு. Rejoice greatly, O daughter of Zion, shout, O daughter of Jerusalem, behold, thy king cometh unto thee. He is just and having salvation, lowly, and riding upon an ass and upon a colt, the foal of an ass. சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 9வது அதிகாரம் 9வது வசனம். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூரு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். The king is the king of kings that the scripture is talking about. வேதவசனம் சொல்லுகிற ராஜா ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா. So when the king came, how did he come? அந்த ராஜா வந்தாருன்னா எப்படி வருவார்? The scripture says lowly, riding upon an ass. அவர் கழுதை குட்டி மேலே. When the king of kings can ride upon an ass and come lowly, clothed in humility, அந்த ராஜா வருகிறார், அவர் நீதியுள்ள ரட்சிக்கிறவன் தாழ்மையுள்ள கழுதை மேல கழுதை குட்டி. What is there for us to boast about? நம்மை நாமே குறித்து மேன்மை பாராட்ட நமக்கு என்ன உண்டு? Praise the name of the living God. He that exalteth himself shall be abased. தன்னை தானே உயர்த்துகிறவனெவனும் He that humbleth himself shall be exalted. தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். Isaiah chapter number 10 and verse number 12. ஏசாயா 10வது அதிகாரம் 12வது வசனம். Wherefore it shall come to pass that when the Lord hath performed this whole work upon Mount Zion and on Jerusalem, I will punish the fruit of the stout heart of the king of Assyria and the glory of his high looks. ஏசாயா 10:12. ஆதலால் ஆண்டவர் சீயோன் மலையிலும் எருசலேமிலும் தமது செயலையெல்லாம் முடித்திருக்கும் போது அசிரிய ராஜாவுடைய பெருமையான நெஞ்சின் வினையையும் அவன் கண்களின் மேட்டிமையான பார்வையும் நான் விசாரிப்பேன் என்கிறார். God says ஆண்டவர் சொல்கிறார், He is the King of glory, but when He came lowly, clothed with humility. மகிமையின் தேவன் அவர் இந்த பூமிக்கு வந்தபோது தாழ்மையை அணிந்து கொண்டு இந்த பூமிக்கு வந்தார். But at the same time, a king of this earth who had a stout heart, he was punished because of the glory of his high looks. அவர் என்ன வந்திருக்கார்? பெருமையான நெஞ்சின் வினையை கண்ணின் மேட்டிமையான பார்வையோடு வருகிறார். Praise the name of the living God. Some people ask, why I have to be humble, brother? எதுக்கு நான் தாழ்மையா இருக்கணும் சகோதரனே என்று சில தங்களை தாங்களே கேட்டுக்கொள்கிறார். Only one answer. ஒரே ஒரு பதில் தான். When Jesus came into this world, he was humble. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தபோது அவர் தாழ்மையுள்ளவராய் வந்தார். Leave everybody else, everything else. Leave everyone else and everything else. மற்ற காரியங்கள் எல்லாம் விட்டுடுங்க. But the one who is our perfect example, நம்முடைய பரிபூர்ணமுள்ள ஒரு மாதிரி, when he came into this world, he was clothed with humility, and that is the example that he showed us. அவர் இந்த பூமிக்கு வந்தபோது தாழ்மை அணிந்தவராய் இந்த பூமிக்கு வந்தார். அவர்தான் நமக்கு முன்மாதிரி. Humility attracts the mercy of God. எனவே தாழ்மை தேவனுடைய இரக்கத்தை நமக்கு நேராக கொண்டு வரும். Mercy can really rewrite our lives. இரக்கமானது நம்முடைய வாழ்க்கையை மீண்டும் எழுத. Let me talk about an incident that happened in the Old Testament. பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை நாம் See, many times அநேக நேரங்களில் the reason for crisis in a believer's life is pride. அநேக நேரங்களில் விசுவாசிகளுடைய வாழ்க்கையில உண்டாகிற நெருக்கத்துக்கு காரணமே பெருமைதான். It may not be pride all the way, but there might be pride in some areas of their life. எல்லா நேரமும் அப்படி இல்ல, ஏதோ ஒரு வாழ்க்கையின் ஒரு முறையில ஏதோ ஒரு இடத்துல. It's not that their life is totally filled with pride, but in some areas of their life they are holding on to their pride. அவங்களுடைய வாழ்க்கை முழுவதும் வாழ்க்கையில் வாழ்நாளெல்லாம் அந்த பெருமை அவங்கள்ட்ட இல்லைன்னு சொல்ல, அதோ ஒரு அதாவது வாழ்க்கை ஃபுல்லா பெருமைனால நிறைஞ்சிருக்குல்ல, ஏதோ வாழ்க்கையின் ஒரு காரியத்துல அவங்க பெருமையை அதை வந்து விட்டு கொடுக்கறதே இல்ல. நான் இந்த இதுல எப்படி தான் இருப்பேன், I will be proudful in this. நான் இதுல பெருமை உள்ளவனாய் இருப்பேன். But God is expecting them to hold down in that area. ஆனா அந்த இடத்தை தான் ஆண்டவர் தாழ்மைப்படுத்த விரும்புகிறார். So because of this pride, they just pull themselves into crisis. அந்த அவர்கள் கொண்டிருக்கிற அந்த பெருமைனாலே தங்களை தாங்களே அவர்கள் அந்த நெருக்கத்துக்குள்ளாக்கி கொள்கிறார்கள். They just trap themselves into that crisis because of that pride. அந்த பெருமைனாலே தங்களை தாங்களே அந்த நெருக்கத்துக்குள்ளே அவர்கள் மாட்டிக்கொள்கிறார்கள். They are caught in crisis because of that pride. அந்த பெருமைனாலே அவர்கள் சிக்கலுக்குள்ளே அவர்கள் மாட்டிக்கொள்கிறார்கள். But God is expecting them to come off of that pride so that he can bring them out of the crisis. தேவன் அவர்களிடத்தில் எதிர்பார்க்கிறது அந்த பெருமையான காரியங்களில் நிலையில் இருந்தவர்கள் மனம் திரும்பி வெளியே வர வேண்டும். We all know about a man called Naaman, captain of the host of the king of Syria in the Old Testament. தலைவனுடைய
அந்த அதிகாரி நாகமான் என்பவனை பற்றி உங்கள் எல்லாருக்கும் நான் The incident that I'm going to talk about, it's in 2 Kings chapter number 5. 2 ராஜாக்கள் 5வது அதிகாரத்தில் அந்த சம்பவம் இருக்கிறது. He was a great man, honorable man, respectful man. அவன் ஒரு கனத்துக்குரியவன், மரியாதைக்குரியவன், மிகுந்த பெரிய தலைவன். He is the captain of the host of king of Syria, the Bible says. சிறிய படைத்தலைவனுக்கு அவன் தலைவன். He was not a security guard sitting at the gate. அவன் வாசல்ல உட்கார்ந்திருக்கிற ஒரு காவலாளி. He was a man who had a high influence to stand shoulder to shoulder with the king. ராஜாவோடு தோளுக்கு தோளாய் நிற்கக்கூடிய மிகுந்த செல்வாக்கு பெற்ற ஒரு மனிதன். He was a man who could receive a direct command from the king and execute it in his life. ராஜாவிடத்தில் நேரடியாக கட்டளை பெற்று அவைகளை செயல்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் A well known man in the kingdom. அந்த ராஜாங்கத்திலே நன்கு எல்லாராலும் அறியப்பட்ட ஒரு A மனிதன். highly influenced man with the king of the country. அந்த தேசத்தின் ராஜாவிடத்திலிருந்து மிகுந்த செல்வாக்கை பெற்ற ஒரு பெரிய So in the public he was an honorable man. அப்படி பொதுவிலே சமுதாயத்திலே சமூகத்திலே அவன் பெரிய மரியாதை. Outwardly he was an influential man. அவன் வெளிப்புறமாக செல்வாக்கை பெற்ற ஒரு மனுஷன். Outwardly he was a very respectful, honorable man. வெளிப்படையாக அவன் மரியாதைக்குரியவன், கனத்துக்குரியவன். But internally ஆனால் அவனுக்குள்ளாக he had leprosy. அவனுக்கு குஷ்டரோகம் இருந்தது. Internally he was bleeding. உள்ளே அவனுக்கு அந்த குஷ்டரோகத்தினாலே Internally he was decaying. அவன் உள்ளே அழிந்து கொண்டிருக்கிறான். See, that is the thing that happens with a lot of believers' life. இந்த நாட்களிலே விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலும் இப்படித்தான் காரியங்கள். Believers, they try to manage their good image outwardly. வெளிப்புறமாக தங்களுடைய உருவத்தை, தங்களுடைய சாயலை நல்ல விதத்தில் They try to show that they are honorable and respectful. மரியாதைக்குரியவர்கள், கனத்துக்குரியவர்கள் என்கிற நிலையிலே தங்களை காட்டிக்கொள்ள But விரும்புகிறார்கள். inwardly in the secret they are bleeding, they are suffering, they are in pain. தங்களுடைய உள்ளான காரியங்களிலோ அவர்கள் குஷ்டரோகம் போன்ற வியாதி உடையவர்களாய் அந்த நீரும் ரத்தமும் கசிந்து அழுகிற மாம்சத்தை உடையவர்களாய். This man Naaman, he was highly respected, well known to everybody as an honorable man. நாகமான் என்கிற அந்த சிறிய ராஜ்யத்திலேயே ராஜாவுக்கு இணையாய், கனத்துக்குரியவனாய், மரியாதைக்குரியவனாய், அதிக செல்வாக்கு பெற்ற. Why? What's the reason? என்ன காரணம்? Because whenever he would go to his office, எப்பொழுதெல்லாம் அவன் தன்னுடைய வேலைக்காய் கடந்து போவான், whenever he would go to meet the king, எப்பொழுது ராஜாவை சந்திக்க he would வருகிறான், go with the whole armor. அவன் முழு அந்த சர்வாயுத வர்க்கத்தோடு கூட அவன் From the head to toe he would cover himself. தன்னை தானே தலையிலிருந்து பாதம் வரை மூடிக்கொண்டு But when this man came home வீட்டுக்கு வந்த உடனே and removed his clothes, தன்னுடைய ஆடைகளை அவன் மாற்றும்போது it was all wound bleeding here and there because of leprosy. அவனுடைய அந்த குஷ்டரோகத்தினாலே அவனுடைய சதையிலிருந்து இரத்தமும் நீரும் கசிந்து அழுகிற ஒரு நிலை. Outwardly he had all kinds of respect. வெளிப்புறமாக எல்லா விதமான மரியாதை But inside his house, உள்ளே வீட்டுக்குள்ளே, inside the closet of his home, அவனுடைய வீட்டின் அறைக்குள்ளே his pain is being exposed. அவனுடைய வலியானது வெளியே தோன்றியது. His mess was being exposed. அவனுடைய சரீரத்தின் அந்த அழுகின But there was a little girl in that house. அந்த வீட்டிலே ஒரு சிறு பெண் இருந்தாள். That girl was taken captive from Israel. அவள் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து சிறையாய் But பிடிக்கப்பட்டாள். though she was living in captivity, அவள் அதை சிறை பிடித்து கொண்டு போய் அடிமையாய் God used that girl as a deliverer. தேவன் அந்த சிறு பிள்ளையை விடுதலையாய் That girl told his master's house, her master's house, வீட்டில் இருந்த அந்த சிறு பெண் அந்த விடுதலை பற்றி there is a prophet in Samaria. சமாரியாவிலே ஒரு தீர்க்கதரிசி உண்டு. If this man would go to that prophet, இந்த மனுஷன் அந்த தீர்க்கதரிசிட்ட if போனான், this man would go and see the prophet of the living God, அந்த ஜீவனுள்ள தேவனுடைய தீர்க்கதரிசியை இவன் சந்தித்தான், he would be made whole of this plague. இந்த வியாதியில் இருந்து அவன் முழுவதுமாய் விடுதலையாவான். So this man who is a leper called Naaman, குஷ்டரோகி அந்த நாமான், though he was bleeding with wounds in his body, அவனுடைய சரீரம் முழுவதும் இரத்தத்தினாலும் நீரினாலும் கசிந்து அழுகிக் he கொண்டிருக்கிறான். doesn't know for what reason he was like that. அவன் எதனால அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உடையவனாய் இருந்தான் என்பது He don't know why he was suffering with that kind of a plague in his life. ஒரு வாதை அவனுக்குள்ளே இருந்தது, எதனால என்பதோ தெரியவில்லை. And he finally went to the prophet. கடைசியாக இந்தியா தீர்க்கதரிசியிடத்தில் Because he was an officer, he went with his horses and his chariots and stood at the door of the house of Elisha the prophet. தலைவனாய் இருந்ததனால, உயர்ந்த அந்தஸ்தில் இருந்ததனால அவன் பரிவாரத்தோடு கூட அந்த தீர்க்கதரிசியை பார்க்க And போனான். Naaman sent
the messengers to him. அங்கே செய்தியாளரை அனுப்புகிறான் தீர்க்கதரிசிகிட்ட. See, the prophet, they didn't live in a palace, they were living in tents. தீர்க்கதரிசிகள் வந்து கூடாரங்களில தான் குடியிருந்தாங்க, அவங்க அரண்மனைகளில. And this man who is working in a palace now comes to meet a prophet that is living in a tent. அரண்மனையிலே வேலை பார்த்து கொண்டிருந்த இந்த நாகமான் குஷ்டரோகி இப்பொழுது கூடாரத்திலே குடியிருக்கிற வாசமாய் இருக்கிற தீர்க்கதரிசியை காண வருகிறார். Naaman thought he could maintain his dignity even when he came to tent. அங்க கூடாரத்துக்கு வந்தாலும் தன்னுடைய அந்த மரியாதை அந்தஸ்தை அவன் வந்து அப்படியே வச்சிருக்கலாம், மெயின்டைன் பண்ணலாம்னு நினைச்சிட்டு. He was thinking, I am captain of the host of the king of Syria. சிரியா ராஜாவு படைக்கே நான் தலைவனா இருக்கிறேன். I have great influence in the palace. அந்த அரண்மனையில எனக்கு மிகுந்த செல்வாக்கு உண்டு. Let me see who is this little man that is living in a tent. ஒரு சின்ன மனுஷன், ஒரு சாதாரண ஆளு. So he even didn't go to the tent, he sent his messenger. இவன் போகல, இவன் வந்து செய்தியாளரை அனுப்புகிறான். He thought maybe the prophet would come outside. ஒருவேளை அவன் நினைச்சது என்னன்னா தீர்க்கதரிசிங்கிறவன் வெளியே வந்து, maybe he thought he would bring the freshest of olive oil. அந்த ஆலிவ் ஆயில் இருக்கிறதுலே புதுமையான அந்த ஆலிவ் ஆயில் எடுத்து கொண்டு வெளியே வந்து, he would pour right from the top of his head so that it could drip down to the bottom until it flows through his toes into his feet and into the ground. செந்தலையில ஊத்துனா அது அவன் சரீரம் முழுவதும் நனைந்து பாதம் வரைக்கும் அவன் வந்து அபிஷேகம் பண்ண. And then he thought he might give him an oil massage and then pray for him, laying his hands on him. தன்னுடைய கையை வைத்து அந்த எண்ணெயை தேய்த்து அவனுக்காக ஜெபிப்பான் என்று அவன் நினைத்தான். He sent a messenger, so the prophet sent a message back to him. எப்படி இவன் ஒரு செய்தியாளரை தீர்க்கதரிசி அனுப்பிச்சாரா, தீர்க்கதரிசி ஒரு செய்தியாளர் அனுப்பிச்சுட்டார். He said in 2 Kings chapter 5 and verse number 10, the prophet said, go and wash in Jordan 7 times and thy flesh shall come again to thee and thou shalt be clean. ராஜாக்கள் 5வது அதிகாரம் 10வது வசனத்தில், அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி சுத்தமாவா என்று சொன்னார். So the prophet never even felt to come and see him face to face. அவன் வெளியே வந்து முகத்துக்கு முகம் பார்க்கணும்ன்ற கூட தீர்க்கதரிசிக்கு தோணல. Because the prophets, they know, they see things as God sees it. And the prophet knew the condition of the heart of Naaman. தீர்க்கதரிசிகளுக்கு நன்றாய் தெரியும், ஏன்னா அவருடைய பார்வை, அவருடைய காரியங்கள் எல்லாம் தேவனை விதமாய் செய்வார், அது போல தான் இருக்கும். நாகமானுடைய இருதயம் எப்படிப்பட்டது என்பதை அவன் அறிந்தவன். So Elisha, knowing by discernment that this man has come with a prideful heart. எனவே எலிசா நன்றா தெரிந்தான், இவன் ஒரு பெருமையுள்ள இருதயத்தோடு வந்திருக்கிறான். His problem is not leprosy, the root problem is pride. அவனுடைய பிரச்சனையே குஷ்டரோகம் அல்ல, அவனுடைய பெருமையான எண்ணங்கள். He was intoxicated with the influence and the power and the authority that he had with the king of Syria. அந்த சிரியா ராஜாவோடு கொண்டிருக்கிற அந்த அதிகாரம், வல்லமை, அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மரியாதை, கனம், இதெல்லாம் அவனுக்குள்ள பெருமை. With that prideful intoxication he comes to the presence of God and meets the prophet. அவன் தேவனுடைய பிரசன்னத்திலே தீர்க்கதரிசியை தேடி வருகிறான். And he is trying to find a remedy for the leprosy problem that he had in his life. கொண்டிருக்கிற அந்த குஷ்டரோக பிரச்சனைக்கு அவன் தீர்வு காண வருகிறான். But the prophet, he understood the root of the problem. He saw the heart with which he came. ஆனால் தீர்க்கதரிசியானவரோ நன்கு அவரை முன்னறிந்ததனால அவருடைய பிரச்சனைக்கு தீர்வு இது இல்லை என்பதை அவர் அறிந்தார். He knew that it was the pride that is in his heart that is the reason for this leprosy. அவருடைய இருதயத்தில் இருக்கிற பெருமைதான் அவன் கொண்டிருக்கிற குஷ்டரோகத்துக்கு காரணம். But after Naaman heard, who is this man to ask me to go and dip myself in river Jordan 7 times? இவன் யாரு என்ன போய் யோர்தான்ல போய் 7 தரம் ஸ்நானம் பண்ணனும் சொல்றான். Verse number 11 says, Naaman was angry. He went away and behold, he thought he will surely come out to me and stand and call on the name of the Lord his God and strike his hand over the place and recover the leper. அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் இந்த இடத்தை தடவி விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். This man with the plague of leprosy never near the presence of God with a humble heart. He was full of pride. குஷ்டரோகம் தன் சரீரத்தில் உடைய இந்த மனுஷன் தாழ்மையான இதயத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் வரல, அவன் பெருமையுள்ளவனாய் ஆண்டவருடைய சமூகத்தில். I am a captain of the host of Syria. I have come to see this man who is sitting in this tent. He never even bothered to come out and lay his hands and pray for me. இந்த சிறிய படைத்தலைவனாய் இருக்கிற எனக்கு இவ்வளவு பெரிய மனுஷனுக்கு இந்த கூடாரத்துக்குள்ள இருக்கிற இவன் வெளியே வந்து கூட பதில் சொல்லல.
நான் எப்படி போய் How can he say that I must go and dip myself in river Jordan for 7 times? சொல்லலாம் யோர்தான்ல போய் 7 தடவை ஸ்நானம் பண்ணினேன். Are not Abana and Pharpar rivers of Damascus better than all the waters of Israel? இந்த காட்டிலும் தமஸ்கு நதிகளாகிய ஆப்னா பர்பார் எல்லாம் நல்லதிலவோ என்று சொல்லிக் கொள்கிறார். So he felt so inferior because this prophet told him to dip himself in a river in the land of Israel. இஸ்ரவேல் தேசத்துல இருக்கிற அந்த யோர்தான் நதியிலே மூழ்கும்படியா தீர்க்கதரிசியானவர் சொன்னதற்கு அவனுக்கு He was full of pride. We have great rivers than this river Jordan in the land of Israel. நதியை காட்டிலும் நல்ல நதிகள் எங்களுக்கு அங்க உண்டு என்று சொல்கிறார். Can I not know to go and wash myself? ஏன் நான் அங்க போய் என்ன வந்து கழுவி கொள்ள கூடாதா? ஒருவேளை இப்படி கூட நினைச்சிருக்கலாம் நாகமான். Naaman would have thought even like this. Because I have leprosy, this man is first saying to go and clean myself and come. ஒருவேளை நான் குஷ்டரோகம் இருக்கிறதுனால தான் போய் நீ கழுவிட்டு வாடான்னு சொல்றானோ அப்படி கூட நீ யோசிச்சேன். Maybe this man is thinking that I am untouchable. நான் வந்து that he should not touch me with this kind of a condition in my body. இப்படிப்பட்டதான சரீர நிலையோடு இருக்கிற என்னை அவன் தொடக்கூடாது, நான் தீட்டுள்ளவன் என்று எண்ணி என்னை போய் வந்து ஸ்நானம் பண்ணு என்று He was plagued with this inferior complexity. தனக்குள்ளே இருக்கிற தாழ்வு மனப்பான்மையோடு அவன் விளையாடி கொண்டிருந்தான். And he said the rivers in my land is much better than the waters of Israel. என்னுடைய தேசத்துல இருக்கிற அந்த நதிகள் ஆப்னா பர்பார் எல்லாம் இந்த யோர்தான் நதியோட So he turned back and walked away. அதனால திரும்பிட்டு போய்ட்டான். But his servants, they were begging him. ஆனா அவருடைய வேலைக்காரர்கள் அவனிடத்துல ஊழியக்காரர்கள் வந்து அவனை they say, Master, he didn't say, ask you to do something any difficult task. அவனுடைய வேலைக்காரர் வந்து எஜமானே அவர் ஒரு பெரிய காரியத்தை ஒன்றும் செய்ய சொல்லலையே. He did not ask you to build a 10-foot altar with gold and bring 10 cows and 20 calves and kill it. இவ்விதமாய் ஒரு 10 அடி உயரமுள்ள பொற்பீடத்தை நீ கட்டி அங்க வந்து இத்தனை ஆடு மாடு இதெல்லாம் நீ பலி செலுத்தணும்லாம் சொல்லலையே. Give 5 crore rupees. He didn't say all of those great things. இல்ல நீ 5 கோடி ரூபாய் கொண்டு வா நான் இதெல்லாம் செய்வேன்னு சொல்லலையே. The servants are saying, my father, like a child, they are begging their master. தன்னுடைய எஜமானை பார்த்து என் தகப்பனே அப்படின்னு சொல்லி அவங்க கெஞ்சுறாங்க. He didn't ask you to do any great thing. He just said, go and wash, dip yourself in river Jordan 7 times. ஒரு பெரிய காரியத்தை செய்ய சொல்லல, போய் தண்ணியில மூழ்கதானே சொன்னாரு. If he would have said something great, he would have done it. அப்படியே பெரிய காரியம் செய்ய சொல்லி தான் செய்திருப்பீர்ல. Why you are refusing to do this simple thing? இப்போ இந்த எளிமையான ஸ்நானம் பண்ணுகிற காரியத்தை உன்னால ஏன் In other words, he was saying, why don't you humble yourself to obey the words of the prophet of God? நீயே தாழ்த்தி அந்த தீர்க்கதரிசி வார்த்தைக்கு கீழ்ப்படிய கூடாது. Why don't you humble yourself and go and wash and be clean? ஏன் போய் ஸ்நானம் பண்ணி உன்னை சுத்தமாக்க கூடாது? See, this idiotic person, he didn't have even the wisdom that his servant had. அந்த வேலைக்காரர்களுக்கு இருந்த அந்த ஞானம் கூட அந்த அதிகாரிக்கு நாகமானுக்கு கிடையாது. Then finally Naaman was convinced. இறுதியாக அவன் அதுக்கு ஒத்துக்கொண்டான். Okay, let me do what this man has said. இந்த மனுஷன் சொன்னபடியே நான் செய்கிறேன். Of course, I have come this far. நான் இதுக்கு தான் நான் வந்தேன். Before I leave this place, let me try. அதனால இந்த இடத்தை விட்டு Let me try to obey to the words of this man that said இந்த this. மனுஷன் வார்த்தையின்படி சொன்னதுபடியா அதுக்கு நான் கீழ்ப்படிகிறேன். Then he went down, verse number 14 says. 14வது வசனம் சொல்கிறது. And he got into river Jordan. அவன் வார்த்தையின்படி யோர்தானில் 7 தடவை மூழ்கின போது. He doesn't like it. அது அவனுக்கு விருப்பம் இல்ல. But he still wanted to do it. ஆனாலும் அதை செய்ய அவன் முயற்சி. He wanted to try it. அதை முயற்சி செய்தான். Because at that time Naaman was not a believer. He was still doing it as an unbeliever. ஏனென்றால் அந்த நேரம் அவன் விசுவாசி அல்ல, அவன் அவிசுவாசியாக தான் அந்த காரியத்தை அவன் செய்தான். He got into river Jordan. அவன் அந்த யோர்தான் நதிக்குள்ளாக போனான். And he dipped himself. தன்னை தானே 7 தடவை மூழ்கினான். Maybe he looked at his hand. ஒருவேளை கையை பார்த்திருக்கலாம். Maybe he asked his servants to look at his neck, his shoulders and his back. தன்னுடைய வந்த வேலைக்காரர்களை பார்த்து என் கால் இந்த கழுத்து என்ற முதுகெல்லாம் பாரு. Is there anything better that I see? நாம் ஏதாவது கொஞ்சம் தேவலையா இருக்கனா பரவாயில்லை. And the servant said, sir, not one time, 7 times. ஒரு தடவை இல்லப்பா 7 தடவைன்றாங்க. So he went again. மறுபடியும் போறான். Nothing happened. ஒண்ணும் இல்ல. Maybe he had grudge against the prophet of God. ஒருவேளை தீர்க்கதரிசிக்கு விரோதமா முறுமுறுத்திருக்கலாம். Oh, that old man is trying to do something to me. ஏதோ வந்து செய்ய சொல்றான் அந்த. Maybe he is humiliating me. என்ன வந்து அவன் தாழ்த்துறான். Maybe he will take all the reporters from Israel and going to publish
that a captain from Syria is dipping in river Jordan are the words of a prophet of God. தேசத்துல இருக்கிற ரிப்போர்ட்டர் எல்லாம் வர வச்சு சீரியா ராஜாவோட படைத்தலைவன் வந்து பாரு யோர்தான்ல முழுகுறான் அவன் வந்து Maybe this man is trying to put me to shame. அவன் வந்து வெட்கத்துக்குள்ளாக போறான் பார்க்கறான் போலுக்கு. But third time, மூன்றாவது முறை, fourth time, நான்காவது முறை, fifth time, ஐந்தாவது முறை, sixth and seventh time, ஏழாவது he முறை dipped himself 7 times in Jordan according to the saying of the man of God. தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தடவை முழுகினபோது, But after he dipped himself for 7 times in river Jordan, 7 தடவை யோர்தானில் அவன் முழுகினபோது, when his body busted forth out of the water for the 7th time, அந்த ஏழாவது முறை அவனுடைய சரீரமானது தண்ணீரிலிருந்து வெளியே his flesh came again like into the flesh of a little child and he was clean. அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். Praise the name of the living God. What healed him on that day? அந்த நாளில் அவன் விட்டது என்ன? As he was dipping each and every time into the river Jordan, ஒவ்வொரு முறை யோர்தானிலே அவன் மூழ்கும்போது how was the leprosy leaving his body? அவனுடைய சரீரத்திலிருந்து அந்த குஷ்டரோகம் எப்படி அவனை விட்டு How did he போனது? become clean when he came out of the water for the 7th அவன் time? ஏழாவது முறை தண்ணீரிலிருந்து வெளியே வந்தபோது அவனுடைய மாம்சம் எப்படி It's இருந்தது? not some medicinal power that was in the waters of river ஒரு Jordan. மருத்துவ வல்லமையும் அந்த யோர்தான் நதியிலே கிரியை As he செய்யவில்லை. was dipping each and every time into the water, ஒவ்வொரு முறை தண்ணீரிலே அவன் மூழ்கும்போது the first time, the second time, the third time to the 7th time, அந்த ஒரு முறையிலிருந்து 7 முறை அவன் தண்ணீரிலே மூழ்கும்போது it was the pride in his heart that was leaving him. அவனுக்கு இருதயத்துக்குள் இருந்த பெருமையானது ஒன்றொன்றாய் வெளியே The போனது. pride that he had, the waters of Abna and Parpar are better than the waters of Israel. இஸ்ரவேல் நதியாகிய யோர்தானை காட்டிலும் ஆப்னா பர்பா நன்றாக இருக்கும் என்று சொன்ன அந்த காரியங்கள் எல்லாம் அவனை விட்டு The pride in his heart, who is this man that is sitting inside this tent? கூடாரத்துக்குள்ள இருக்கிற இவன் யார் எனக்கு சொல்வது என்கிற அந்த பெருமை அவனை விட்டு The போனது. pride in his heart that was belittling the word that came out of the mouth of the prophet of God. தீர்க்கதரிசியுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த அந்த பெருமை அவனை விட்டு The போனது. pride and arrogance in him. அவனுக்குள்ளே இருந்த அந்த பிடிவாதம், The rebellion, the stubbornness in him. எதிர்க்கிற தன்மை, முரட்டாட்டமான Every தன்மை. time he was dipping inside and coming out. ஒவ்வொரு முறை அவன் மூழ்கி வெளியே வரும்போது The first, the second, the third to the 7th time. அவனுக்குள்ள இருந்த அந்த 7 முறை அவன் மூழ்கி The வெளியே pride வரும்போது was leaving his heart. அவனுக்குள்ள இருந்த பெருமையானது வெளியே And கடந்தது. as the pride left his life, அவனுடைய வாழ்க்கையில இருந்த அந்த பெருமை முழுவதும் வெளியே his கடந்தது. body became clean. அவனுடைய சரீரம் சுத்தமானது. Obeying the word brought the pride out of his life. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த போது அவனுக்குள் இருந்த பெருமை அவனை விட்டு நீங்கினது. He left as a changed man. அவன் ஒரு மாறின மனுஷனாய், புது மனுஷனாய் He வெளியே had the revelation of the true God of Israel. இஸ்ரவேலின் புது தேவனை குறித்த ஒரு வெளிப்பாடு அவனுக்கு உண்டாயிற்று. And he went back to Syria as a changed man. அவன் மாறினவனாய் சிரியா தேசத்துக்கு திரும்பி போனான். What brought the crisis of leprosy in this man? இந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே குஷ்டரோகம் என்கிற நெருக்கம் எதனாலே வந்தது? It was the pride that was in him. அவனுக்குள்ளே கொண்டிருந்த பெருமையினாலே வந்தது. When the pride was removed, அந்த பெருமை நீக்கப்பட்ட the உடனே mercy of God hit him. தேவனுடைய இரக்கம் அவனை தோற்றத்தது. And he became clean. அவன் முழுவதுமாய் சுத்தமானான். His flesh was like as it was of a little child. அவனுடைய மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறினான். My brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர I'd like to சகோதரிகளே, remind you of the words that I heard of that English song, Mercy rewrote my life. அந்த ஆங்கில பாடலுடைய வார்த்தையின்படியால் தேவனுடைய இரக்கம் நம்முடைய வாழ்க்கையை மீண்டுமாய் In the எழுதக்கூடிய midst of crisis, கிறிஸ்து நெருக்கங்களின் மத்தியிலே as we call upon the name of the Lord, நாம் ஆண்டவரின் நாமத்தை சொல்லி கூப்பிடும்போது, knowing that He is the anointed அவர் one, ஒருவரே அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்கிற அந்த புரிந்து கொள்ளுதல், God wants to see the humble heart. தேவன் நம்மளே தாழ்மையுள்ள இருதயத்தை பார்க்க விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். Because only humility can attract the mercy of God. தாழ்மை மாத்திரமே தேவனுடைய இரக்கத்தை நமக்குள்ளே கொண்டு And வரக்கூடிய. how long I should cry for mercy? இரக்கத்துக்காக எவ்வளவு காலம் நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட Scripture that we read in the book of Psalms says,
சங்கீத புத்தகத்திலே நாம் As the வாசித்தோம். eyes of the servants looketh upon the hands of the master. எஜமானுடைய கரத்தை வேலைக்காரருடைய கண்கள் நோக்கி இருக்கிறது போல. As the eyes of the maiden looketh upon the hands of the mistress. அவருடைய வேலைக்காரருடைய கண்கள் எஜமாட்டிய கரத்தை நோக்கி இருக்கிறது போல. So will my eyes ever wait upon the Lord until he has mercy upon me. தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி. And the Hosea the prophet says, wait on thy God continually. தேவனுடைய இரக்கத்தை பெற நாம் தொடர்ந்து நாம் காத்திருக்க வேண்டும். Trust in thy Lord continually, the prophet says. தீர்க்கதரிசிகள் அவரை நம்புங்க, தொடர்ந்து நம்புங்க என்று சொல்லி. As you approach the throne of God's grace, தேவனுடைய கிருபையின் சிங்காசனத்தை நீங்கள் ஆண்டு வரும்போது, calling upon his name, அவருடைய நாமத்தை சொல்லி நீங்கள் கூப்பிடுங்கள், knowing that he is the anointed one, ஒருவரே அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அறிந்தவர்கள். let's have a humble heart and cry for his mercy. அவருடைய தாழ்மையுள்ள இருதயத்தோடு அவருடைய இரக்கத்துக்காக நாம் அவரை நோக்கி கூப்பிடுவோம். How long? எவ்வளவு காலம்? Until the time he has mercy. அவர் இரக்கம் செய்யும் வரைக்குமா? This is the simple but yet the profound இது prayer of மிகவும் blind ஒரு Bartimaeus. எளிமையான ஜெபம், ஆனால் ஆழமான ஜெபம். May God give us the wisdom and knowledge, எனவே தேவன் தாமே நமக்கு அந்த ஞானத்தையும் அறிவையும் தருவாராக. not only to call upon the name of Jesus, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிடுவதற்கு மாத்திரமல்ல, not only to have the understanding of who he is, being the anointed one, அவர் யார், அவர் ஒருவரே அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்கிற அந்த அறிவை பெற்றவர்களாய் but மாத்திரமல்ல, have the right kind of heart, the humble heart, as we call upon his mercy until the time he has mercy upon us. சரியான இருதயத்தோடு, தாழ்மையுள்ள இருதயத்தோடு இரக்கம் நமக்கு கிடைக்கும் வரைக்குமாய் அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோம். God bless you all in Jesus. தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. Amen. Amen. Let us all stand. நாம் யாவரும் எழுந்து நிற்போம். Let us lift up our hands and lift up our hearts and thank God for this நாம் verse. நம்முடைய இருதயத்தை, நம்முடைய கரங்களை ஆண்டவருக்கு நேராக ஏறெடுத்து கேட்கப்பட்ட சொல்லப்பட்ட இந்த தேவனுடைய வார்த்தைக்கு நன்றி செலுத்துவோம். Gracious and loving Heavenly Father, கிருபையும் அன்பும் நிறைந்த பரலோகத்தின் we தகப்பனே, thank you for this wonderful evening. இந்த அருமையான மாலை நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறேன். Thank you for this opportunity you gave us in the land of this living. இந்த ஜீவனுள்ள தேசத்துல நீர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். Thank you for making a way of escape for us even though we are caught in the middle of our crisis. ஆண்டவரே, எங்களுடைய நெருக்கத்தின் மத்தியிலே நாங்கள் இருந்தபோதும் அதிலிருந்து தப்பிக்கொள்ளும்படியான ஒரு போக்கை நீர் எங்களுக்கு ஏற்படுத்தியதற்காய் நன்றி. Thank you, Lord, for bringing this man, blind Bartimaeus, and also Naaman, எங்களுக்கு முன்பாக குருடன் பர்த்திமேயுவின் நாகமானையும் எங்கள் கண்களுக்கு முன்பாக நீர் வைத்ததுக்காய் நன்றி. as we draw closer to your presence உம்முடைய பிரசன்னத்துக்கு நேராக நாம் நெருங்கி வரும்போது, and call upon your name in the middle of our crisis, எங்களுடைய நெருக்கத்தின் மத்தியிலே உம்முடைய நாமத்தை சொல்லி நாங்கள் கூப்பிடும்போது, having the understanding and the revelation of who you really are, உண்மையாகவே நீர் யார் என்கிற புரிந்து கொள்ளுதலோடு, வெளிப்பாடோடு, help us also draw near to your presence with a humble heart. ஒரு தாழ்மையுள்ள இருதயத்தோடு உம்முடைய சன்னிதானத்திலே உம்மிடத்திலே நாங்கள் வந்து சேர Let எங்களுக்கு it உதவி be a செய்யும். genuine humility as you have said in the scriptures. ஆண்டவரே, வேத வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது போல உண்மையுள்ள ஒரு மனத்தாழ்மை நீர் எங்களுக்கு தாரும். Let mercy rewrote our lives. ஆண்டவரே, இரக்கம் எங்களுடைய வாழ்க்கை மீண்டுமாய் எழுதட்டும். Until the time you have mercy upon us. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் Help us, Lord, as Hosea the prophet wrote, to trust in you continually. ஆண்டவரே, இடைவிடாமல் உம்மையே நாங்கள் நம்பிக்கொண்டிருக்க எங்களுக்கு உதவி செய்யும். Bless your people that gathered here and also watched it online. ஆண்டவரே, இந்த இடத்திலே கூடி வந்திருக்கிறவர்களை நீர் ஆசீர்வதி. மீடியா மூலமாக கவனிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி. Pray that you confirm your word to all those that believe. ஆண்டவரே, விசுவாசிக்கிற எவருக்கும் உம்முடைய வார்த்தை நீர் அவர்களுக்கு உறுதிப்படுத்த வேண்டுமாய் Declare செபிக்கிறேன். that all the glory, honor and praise is yours and yours சகல alone. துதி கன மகிமை மேன்மை எல்லாம் ஒருவருக்கே For உண்டாகட்டும். we ask all of this wonderful blessings in the precious name of the Lord Jesus. எல்லா ஆசீர்வாதங்களும் மேலேறி பெற்ற உம்முடைய நாமமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறேன். Amen.